தூக்கிட்டு போறதெல்லாம் எங்க மேட்டர் இல்ல. நீ என்ன சொல்லி அந்த பதாகையை தூக்கிட்டு போற? எதுல என்ன எழுதியிருக்கு அதுல? எங்களுக்கு சாரி வேண்டாம் அப்படின்னு நீ போயிட்டு அப்புறம் நீ சாரி வேண்டும் புரியல புரியல. அது எப்படி சாரி வேண்டும்? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். சாரி சொல்லுங்க முதலமைச்சர் சார். சாரி வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா சாரி சொல்லுங்க முதலமைச்சர். அந்த இருக்கிற முதலே சாரி நம்பிக்கை ப்ரோ, மூட வேணா நம்பிக்கை. சாரி சொல்லுங்க, வேணா நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். இதுதான் மீனிங் ஆக்சுவலா அந்த இடத்துல நடந்தது. என்னடா இது ஆர்ப்பாட்டம், எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தீனா நீ பேசுடா, மைக்க வாங்கி பேசு. என்னடா நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேளு. ஏன் வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறான்? A4 ஷீட் எவனாவது எடுத்து குடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெக்கார்டாச்சும் போட்டு அதுல வைங்கடா. 4 பேர் பாப்பானுங்க. வீட்ல இருந்து பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அத எடுத்து இன்னொரு பைத்தியக்காரன் வர்றப்பா எனக்கு கூட ஒருத்தர் லாட்டரி ஸ்டார். அரசு கொலைகள்லாம் நியாயமா இருந்துன்னு சொல்லிட்டு வர உளறி வச்சிருக்கான். லுசு வாயில தான் வந்து இவனை வந்து ஆக்சுவலா அந்த ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கர் இருக்கான் தெரியுமா? அவனெல்லாம் வந்து அந்த கட்சியிலேயே வந்து செருப்பால் அடிச்சு அனுப்பிவிட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு பேசவே தெரியாது. சரியான 1 நம்பர் ஜோக்கர் அவன் தான். எத்தனை கட்சி தெரியுமா மாறி மாறி வந்திருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் அவன் ஏடிஎம்கேல தான் இருந்தான்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல ஆக்சுவலா. பட் ஆனா ஏதோ ஒரு கட்சியில பெரிய கட்சியில தான்டா இருந்தான். அவனுக்கு பேசவே தெரியாது. எப்படின்னா சரியான ஒரு தற்குறி. மேடையில போய் பேச சொன்னா ஏதோ ஒண்ணு பேசிட்டு வருவான். அவங்க ஏதோ சொல்லி கொடுத்திருப்பானுங்க. ஆனா இவன் போய் ஏதோ பேசுவான். அதனாலதான் வந்து 2, 3 கட்சியில இருந்து அடிச்சு துரத்தியே விட்டானுங்க. ஆனா கடைசியில பாரு அவனுக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு. இவனுங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டான். அவன் கையில நீமா அதான் அந்த அண்ணாத்த படத்தோட டைலாக் வருமே, அண்ணாத்துக்கு நம்ப மாட்டலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஜய் இப்ப அதேதான். சோ இவங்க பண்ற ஃபேமிலி அபியூஸ்லாம் ஒன்னும் திருப்பிலாம் ஒன்னும் பண்ணாத. நீ போயிட்டு விஜயோட வைஃப பத்தியோ பேசாத, விஜயோட பசங்களை பத்தியும் பேசாத. என்ன தெரியுமா இவனுங்க என்ன நினைப்பு நினைச்சிருக்காங்க, நம்ம என்னனாலும் பேசலாம். ஆனா அவங்க வந்து அரசியல் டைம்ல எலெக்ஷன் டைம்ல வந்து இவங்க வந்து அந்த டைம்ல வந்து நடிகரையும் அரசியல்வாதியும் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க போல. பிஞ்ச செருப்பால அடிப்பானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. அது இப்ப தெரியாது. எலெக்ஷன் டைம்ல தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அவங்களை பேச விடுங்க ஃபர்ஸ்ட். என்னதான் பேசுறாங்கன்னு பாருங்க. அபியூஸ் பண்றாங்களா பண்ணிட்டோம், பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு வேணாம் பண்ணிக்கிட்டோம், என்ன வேணாம் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன். கணேஷ் இப்போ எலெக்ஷனுக்கு இது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. ஓகேவா? இந்த இத்தனை வருஷத்துல வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்த்திருக்கலாம், எவ்வளவு விஷயமா பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க ஒண்ணுமே பண்ணல. இப்ப வந்துகிட்டு எனக்கு சாரி சொல்லுங்க. ஏன்டா இதெல்லாம் நாட்டுல நடக்கிறது எவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நீ வந்து அவனுக்கு சாரி கேட்காதான் இப்போ உனக்கு பிரச்சனையா இருக்கா? இதுக்கு சரி, வந்து நான் ஒண்ணு கேக்குறேன். சாரி கேட்டா இறந்து போன மக்கள் ஏதாவது இதாயிடுவாங்களா? எப்படி சொல்றது? இல்லடா, இவங்க வந்து இனிமே பப்ளிசிட்டியா தான் பாக்குறாங்க. நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனோம் எவ்வளவு பேர் வரானுங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு இதா இருக்கே தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி இவங்களோட இன்டென்ஷன் வந்து சரி, இவனோட வாய் அப்ப எங்க இருந்தது? அதுக்கு நான் கேக்குறேன். சாத்தாங்குளம் டெத் அப்ப நம்ம விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல? வாய் எங்க போச்சப்பா அவருக்கு? சரியோ அப்ப வந்து அவனுக்கு வந்து அரசியல் அப்ப வந்து நடிகரால இருந்தாரு. இப்ப அரசியல்வாதினா அப்படிதான் பண்ணுவாரு. ஏன் மனுஷன் கேள்வி கேட்கலாம் எல்லா இடத்துலயும், ஒன்னும் தப்பு இல்லையே. அரசியல்வாதி தான் கேள்வி கேட்கணுமா என்ன? இன்னைக்கு வந்து உனக்கு டிஎம்கே ஆட்சி சரியில்லை, உனக்கு பிடிக்கல அவங்க பண்றது, ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லை அவங்க பண்றது பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல அப்படின்னா நீ உண்மையான ஆம்பளையா இருந்திருந்தா, உனக்கு உண்மையாவே ரத்தம் ஓடுறது உண்மைன்னா அப்ப நீ கேட்டிருக்கணும்ல. அன்னைக்குல கேட்டிருக்கணும். இன்னைக்கு வந்து நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே உன்னோட ஓட்டுக்காக செத்தவனை வச்சு அந்த அஜித் குமார்னு ஒரு பையனை வச்சு செத்தவனை அதாவது அந்த புதைச்ச பணத்தையே வந்து தோண்டி எடுத்து அரசியல் பண்ணுவானுங்க போல. அந்த லெவலுக்கு போயிட்டானுங்க. அந்த ஜெபராஜ்ன்றான், அவனோட பேர் வந்து ஜெயராஜ். ஜெயராஜ். ஆமா ஆமா, ஜபராஜ் சுக்குதி குஸ்து வந்து சரியான வளர்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன அனலைஸ் பண்ணிட்டு வரானுங்க, என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. கேட்டா வந்து டிவிகே கட்சிக்கு தலைவர். இது இன்னும் ஆடியோ லான்ச் மாதிரி தான் பண்ணிருக்காங்க இவனுங்க. புரியுதா உனக்கு? ஆடி லான்ச்ல பேசிட்டாங்களாமா, 2 பேர் கை தட்டிட்டாங்க. உடனே நம்ம வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், இங்கே நம்ம பேசுவோம், கை தட்டுவாங்க, அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க போல. பெரிய ராடா எடுத்து சொருகிடுவானுங்க. அது இப்ப தெரியாது. 2026 எலெக்ஷன் அப்பதான் தெரியும் மக்கள் யாரு, அவனுங்க வந்து எதுக்காக வந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி அப்பதான் தெரியும். அதாவது அன்னைக்கு சொன்னான், தெளிவா ஒருத்தர் சொன்னாரு. இவன் சீமான் சொன்னானா இல்ல யார் சொன்னான்னு தெரியல. ரசிகர்கள் வந்து ஒரு சினிமா நடிக்கிற பார்க்க ரசிகர்கள் வரலாம். ஆனா அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களே கிடையாது அப்படின்னு வந்து ஆமா, அவன் இப்ப தெளிவா. விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. அதுலயே நிறைய கேட்டகரி இருக்குல்ல. கணேஷ், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதே இடத்துக்கு நாளைக்கு ஷூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து போஸ்ட் போட்டு போறான். சரியா? இப்ப ட்விட்டர்லயே எடுத்துக்கோ. ஒரு போஸ்ட போட்டு இன்னைக்கு போஸ்ட் போட்டு நாளைக்கு போறான்னு வச்சுக்க அந்த இடத்துக்கு. கிரௌடு வருமா வராதா?
கண்டிப்பா வரும். கண்டிப்பா ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் வருவானுங்க அவனை பாக்குறதுக்கு. சோ இதுதான் வந்து அன்னைக்கு நடந்துச்சே தாண்டி வேற அங்க ஒண்ணுமே நடக்கலையே. இது வந்து நாளைக்கு சூரியே வந்து போனாலும் இல்ல திவாகர், அவன் பேரு திவாகர், வாட்டர்மேன் திவாகர் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். வருவானுங்க. அந்த ஒரு 1000 பேர் வருவாங்க. இந்த 1000 பேரை வச்சு நீ எப்படி சினிமால நீ இது அரசியல் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. அங்க இருந்த 1000 பேரை வச்சு இவனுங்க வந்து ஓட்டு போட வச்சு அந்த 1000 பேர்ல எப்படியுமே வந்து 90% இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடையாது. அது தெரியுமா? சும்மா பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. நம்ம கூட ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒரு பெரிய ஆக்டர் போனா சரி ஒரு அடி போய் பார்த்துடலாம்டான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்ல. இத்தனைக்கும் அன்னைக்கு பாடுறா, அன்னைக்கு வேற சண்டேடா, லீவ் வீக்கெண்ட்ரா அன்னைக்கெல்லாம். இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. ஒரு கிரௌடு கூட அன்னைக்கு நம்ம ஆளு திருச்சி வந்தாரு. இவனுக்குமே தெரியாது. ஒரு அதெல்லாம் கம்பேர் பண்ணாத அழகு. அதெல்லாம் வேற மாதிரி சம்பவம் அதெல்லாம். சரிடா, நான் அதை கூட கம்பேர் பண்ணல. கோயம்புத்தூர்ல நம்ம கங்கா யமுனா தியேட்டர்ல கிரௌட் ஆச்சுடா. ஒரு செகண்ட் எடுத்துக்கோ. ஒரு கிரௌடு வந்தானுங்க பாரு. அது வந்து கடல் மாதிரிதான் இருந்துச்சு அந்த ஏரியாவே. அந்த மாதிரி ஒரு கிரௌட் ஆச்சு ஆக்சுவலா கங்கா யமுனா காவிரியில. அந்த ஒரு கிரௌடு வந்து இவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல வரலையே. கேட்டா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. எப்படி எனக்கு புரியல. வேற வேற ஊர்ல இருந்து நீ ஆள் கூட்டு வந்துட்டே இருப்ப நீ. என்ன லாஜிக் இது? இவங்களுக்கு வந்து எதுவுமே ஆர்கானிக்கே கிடையாதுடா. எல்லாமே வந்து ஒண்ணு காசு கொடுத்து அந்த 1000 பேரை கூட்டிட்டு வரானுங்க. சரியான இவங்களுக்கும் டிஎம்கேக்கும் என்னடா அப்ப வித்தியாசம் இருக்கு? 2 பேரும் ஒண்ணுதான். கேட்டா மாற்றத்துக்கு வந்தாச்சின்னு சொல்லுவானுங்க. என்னதான் மாட்டுறாங்கன்னு புரியல. நம்மளும் எனக்கு தெரிஞ்ச இவனுங்க எல்லாம் போயிட்டு ஒரு கட்சியில போய் சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு அரசியலும் பண்ண தெரியல. கமல்ஹாசன் பண்ண மாதிரி தான் விஜயம் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். பாரு நீ வேணா ஒண்ணு அப்படி பண்ணுவான் இல்ல டிஸ்மேண்டில் பண்ணுவான். கமல் கூட பரவாயில்லையடா. கொஞ்ச நாள் நல்லா பேசினானே. இவங்களுக்கு பேசவே தெரியலையே. ஆமா, அவனாச்சும் ஏதோ தைரியமா கேள்வியாவது கேட்டான். பேருக்காவது கேள்வி கேட்டான். ஆனா நான் அவனுமே மன்னிக்க மாட்டேன். அவன் கட்சியை அடமான வச்சுட்டு போனவன் அவன்லாம். கமல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. அவன் ஜோக்கர், ஒன்னா நம்பர் ஜோக்கர். அவனை பத்தி பேசாத. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப கமலே வந்து அவ்வளவு பெரிய ஜோக்கர்னா, அப்ப இவன் எவ்வளவு தூரம் ஜோக்கர்னு பாரு. அதுதான் கமலை நான் மதிக்கிற அளவு கூடவே நான் இவனை மதிக்க மாட்டேன். அப்பதான் பாத்துக்கோ. அதுதான் உண்மை. அவன் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நல்லா தாண்டா பண்ணிட்டு இருந்தான் ஆளுங்க. அவன் டிவி எல்லாம் வச்சு நான் கூட அப்ப உண்மையாலே நினைச்சேன் சரி ஓகே ஏதாவது புடிச்சிருவானோ மாற்றத்தை மாத்திடுவானோன்னு சொல்லிட்டு. வேணா லாஸ்ட்ல இது யாரா நம்ம யாரு நம்ம டாட் டெவில் தான். இல்ல ஐடி வந்து இதாச்சு கொடுக்க முடியல. பூபதினு ஒருத்தர் வந்தாரு, கொடுக்கவே முடியல. யாருன்னு கொஞ்சம் பாரு. கோஸ்ட் கொடு கொஞ்சம். கொடுக்கவே முடியல என்னால. விஜய் பத்தி பேசுறவனே விஜய் ஃபேன் ஐடியில் வந்துட்டாப்புல பாரு. நான் மாம்ஸ் எவ்வளவு பட்டுறா உனக்கு விஜய் மேல. என்னது? இவரு நம்ம கேங்ஸ்டர் ஜீவன் விஜய பத்தி பேசுனோடனே விஜய் ஐடியிலே வந்துட்டாரு. இல்லடா அதுல பேச முடியலடா. அதுல நீங்க பேசுறது அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. இன்னும் டிபி என்ன ரொம்ப சூற போதையில இருக்க மாதிரி இருக்கு அண்ணா மூஞ்சி. கேங்ஸ்டர் ஜீவன் என்னடா ஹார்ட்கோர் டிவிக்கு அண்டர் விஜய் அண்டு புஷி 69 சங்கீதா அண்ணி மாத்துங்கடா. இதெல்லாம் மாத்துங்கடா தயவு செஞ்சு. நானே மாத்திட்டேன். என்னோட ஒரு ஐடி பல ஐடி ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த ஆக்சுவலி பயம் மாத்துறா. ஈஸியா ட்ரிகர் பண்ற மாதிரி வை மாம்ஸ். நோ வோட் ஃபார் டிவி அதுலயே காண்டேறானுங்க அவங்க. அந்த ஹார்ட்கோர் டிவிக்கு ஹண்டர் அது இருக்கட்டும். சங்கீதா அண்ணி அதுல அந்த லைனை ஃபுல்லா எடுத்துரு. நான் இதோட மட்டமான வச்சு இந்த பிள்ளைகளுக்கு கேவலமா இருக்கானுங்கன்னா நம்மளும் அந்த லெவலுக்குலாம் போக கூடாதுடா. இவங்க எல்லாம் சரியான எச்சிங்க. இல்ல இந்த ஐடி கரெக்டா எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாரு அவரு? அந்த ஏஜிஎஸ்க்கு நம்ம ஹேஷ்டாக் போட்டோம் நினைக்கிறேன். அப்பதான் மாம்ஸ் இது அந்த ஐடி ஆரம்பிச்சது. அப்ப லைட்டா ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மள. அப்படியே நீயே சொல்ற அழகு. நான் சங்கீதான்னு பேசி எத்தனை மாசம் ஆயிடுச்சு நீயே சொல்லு. நானே விட்டேன் இப்ப முழுசா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் தான் சொல்றேனே, நமக்கு வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா திருப்பி வந்து நம்ம வந்து பேசுவோம், அவ்வளவுதான். ஆனா வாண்டடா போய் நம்ம பயோ வச்சு ஒருத்தனை வந்து ட்ரிகர் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கான ஃபேமிலி அபியூஸ் நம்மளால பண்ணா கூட வச்சுக்கோ. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எவ்வளவுதான் பேசுவே ரசா நீ பேசு. உன்னை எங்க வச்சு எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க வந்து ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வரணும்ல.
ஓட்டு போடட்டும். அன்னைக்கு வந்து ஏ, அன்னைக்கு அடிக்கிற அடி வந்து அன்னைக்கெல்லாம் ரிசல்ட் எல்லாம் வரைக்கும் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு போயிடுவாங்க. அடிக்கும். நீ என்னடா எலெக்ஷன் ஓட்டு போடுறக்கலாம் ஆள் இல்ல லீவு தான் புரியுதா? லீவு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. இல்ல இல்ல ஏய் அன்னைக்கு அவனுக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஸ்கூல் போவானுங்க மாப்பிள்ள. நீ வேற. ஐயோ அந்த அந்த ஒரு அது பேர் ஸ்டெப் அப் காமெடியனா ஸ்டாண்ட் அப் காமெடியனா அந்த ம் ஸ்டாண்ட் அப் ஸ்பீக்கர் அவன் அவன் அந்த வந்து அடி அடிக்கிறான்டா சொல்லியிருப்பான் பாரு. போட்டு. அவன் சொல்லியிருப்பான் பாரு, காலையில 8 மணிக்கு திட்டுறானுங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு திட்டுறானுங்க, நடுவுல வரவே மாட்டேன் எனக்கு ஸ்கூலுக்கு போடல அப்படின்ட்டு ஒரே வாரத்துல முடிச்சு விட்டான் மொத்தத்தையும். ஐயோ சாமி, அவெல்லாம் சரியான செய்திங்களா. இல்ல இந்நேரம் அவனுக்கு மெசேஜ் பறந்துருக்கான். அவன் போட அவன் சொன்ன ரைமிங்ல சரியான காமெடியா இருந்துச்சுடா. அவன் ஈவினிங் நல்லா 6 மணி பேசுவான்டா. ஆச்சுன்னா ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா ஒரு பக்கம் அது என்ன டிவிகே பிளாக் பறக்குது, ஏன் நான் ஓடி வராரு, செம்மையா சொன்னான். இன்னொன்னு என்ன, அவனே அசிங்கமா டிஎம்ல திட்டிட்டு அவனுக்கே போஸ்ட் அனுப்புவாங்களா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல ஒரு அப்படித்தான்டா ஒரு இருக்கு. கட்டத்துல அவன் பேசுறத கேட்டாலும் கடுப்பு மயிராதான் வரும். ஒரு சில டைம் அவன் ஆமா பேசுறத ஆமா கேட்டாலும் ஆமா எரிச்சல் தோண புண்ணியாதான் தோண வரும். தோண ஆனா தோணன்னு பேசிட்டே இருப்பான். ஆனா இந்த வாட்டி அவன் பேசுறது ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. இது அந்த வீடியோ இருந்தா எடுத்து போட்டு விடு. நான் ஆல்ரெடி போட்டேன் பாரு, அது எப்பயோ போட்டுட்டு இருப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் டக்கு டக்கு நிறைய விட்டுருணும். நேத்து என்னடா பில்லால் எனக்கு புரியல, குரங்கு மாதிரி ஏறி மரத்துல பாக்ஸிங் பண்ணிருக்கானுங்க. ஒன் பஞ்ச் மேன் ஆயிட்டாங்களா எல்லாம்? எப்படி இந்த பேரை கண்டுபிடிச்சு வச்சீங்க? யார் அது அனில்னு வச்சது? அது பாரு எப்படிலாம் வந்து சரியா வந்து சூட் ஆகுது எஸ்ஏசி பாத்தியா? தான் வேற யாரு? வேற லெவல். பையனை பத்தி அப்பாவுக்கு தான் தெரியும். இல்ல ஆனா விஜய பத்தி டிஎம்கே ஆட்சியிலே பேசினானு பாரு, எனக்கு அதுதான்டா ஏன் கரண்ட் கட் ஆகுதுன்னு அணில் வயர்ல ஓடுதுங்க அப்படின்னு செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த டைம்ல இன்னைக்கு அபியூஸ் வந்து ரஜினி ஃபேமிலிய அபியூஸ் பண்றது, அஜித் ஃபேமிலி அபியூஸ் பண்றது, அதுல இருக்கானுங்க ஒரு சில சின்ன சின்ன ஐடி எல்லாம் வச்சுக்கிட்டு, அது சின்ன சின்ன ஐடின்னு உள்ள போய் பார்த்தோம்னா அது எச்சங்க யாருன்னா பெரிய ஐடியில இருக்கிற டிவிக்கு எக்ஸிக்யூட்டிவ் இல்ல அவங்க வந்து மெம்பர்ஸா தான் இருக்கானுங்க. ஆனா அந்த நாய்ங்களுக்கெல்லாம் சரியான செருப்படி இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். இவனுங்க என்னைக்கு வந்து அஜித்தோட ஃபேமிலி தொட்டாங்களோ அன்னைக்கே வந்து இவங்க எல்லாம் வந்து அததான் சொல்றேன். இதையும் பார்த்தா கூச்சம் கெட்டு மானம் கெட்டு சில பேர் தளபதி கொண்டான் துண்டான்னு சொல்லிட்டு பார்த்தா வாயில வருதுக்கு கேவலமானது. அதுக்கப்புறம் கூச்சன்றது இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? இத பத்தி பேசி வேஸ்ட். இன்னும் அந்த ஓட்டு போற டைம்ல வருவானுங்க பாரு, நாங்க வந்து விஜய்க்கு தாண்டா ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு வந்து நேத்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு வருவானுங்க பாரு ஒரு குரூப். ஏன் நாங்க நீ தான் சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன் அழகு. அதே எலெக்ஷன் டைம்ல தளபதி ரசிக அதிமுக தொண்டை, தளபதி ரசிக திமுக தொண்டை, எத்தனை ஐடி உருவாக்கி விடுறோம் பாரு. அந்த மாதிரி பத்தா அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி ஐடி கிரியேட் பண்றதுலாம் ஒரு விஷயமா? நினைச்சா டேக்கு வந்து 50 ஐடி கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ட்விட் போடலாம். வேலை வெட்டி ஒரு 2 நாள் லீவ் போட்டு வேற ஆபீஸ் ஜிமெயில வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பசங்களை விட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்மளுக்கு. இதெல்லாம் இல்ல அது வந்து எவன் பண்றானோ இல்லையா, நான் பண்ணுவேன் கண்டிப்பா. இப்ப இங்க இந்த நாய்ங்களை வந்து அந்த எலெக்ஷனுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி எல்லாம் சரியான செருப்படி வாங்குவானுங்க பாரு. 2-3 நாளா? 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. விஜய் வெயிட்டா இருக்கும். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சரியான கடுப்புல இருக்கானுங்கடா. இங்க ரோட் ஷோ போறானே ஆகஸ்ட்ல. ரோட் ஷோவா? ம் அப்பதான் அடிப்பானுங்க அப்ப முட்டையெல்லாம். அப்பதான் பார்க்க முடியுமா? இப்பெல்லாம் இது நடக்காதா? கேவலமா வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஃபன்னுக்காக முட்டை அடிப்பேன்னு சொல்லி அததான் பேசுனத நானும் சொல்றேன். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பண்ணா பேசுற ஒரு அதுக்கு விஷயத்த அதுக்கே எங்க அண்ணா வைப்பிரிவு பாதுகாப்பாங்க, தெரியுமா இல்லையா? உண்மையில எவ்வளவு பெரிய அதுதான் வாங்கியிருக்காரு போல. இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பொட்டைங்க. இவங்கெல்லாம் அரசியல் வர்றதுக்கெல்லாம் தகுதி இருக்கா முதல்ல? நான் திருப்பி சொல்றேன், விஜய் எல்லாம் ஒரு ஆளா கன்சிடர் பண்ணாதீங்க. போற போக்குல வச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு டிஎல் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அண்ணனுக்கு இவனுங்களை அதெல்லாம் எவனுமே தெரியாது. கண்டுக்கவே இல்லை. இவனுங்க அரசியல் பண்ணோன்னு எவனுமே கண்டுக்கல. இவங்களா வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க இன்னுமே. சூர்யா அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கும் போயிட்டு மெச்சூரிட்டியே ஃபேமிலி வராது. அபியூஸ். அங்க சூர்யா ஃபேன்ஸ் ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்க, அவங்களும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்கடா, ஜாலியா இருக்கு டிஎல் பார்க்க. இப்ப சூர்யா ஜோதிகா அவங்க சந்தோஷமா ஃபேமிலியா இருக்காங்கல்ல, ஃபேமிலின்னு வேர்டை கேட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. இன்செக்யூரிட்டி ஆகி கடுப்பாகி கடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப அப்படித்தான் இருக்கும். குடும்பமா இருக்கிற யாருமே அவங்களுக்கு பிடிக்காதுடா. நாளைக்கு வந்து அவங்க குடும்பத்திலேயே வந்து அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது, பிடிச்சி கடிக்க பார்ப்பானுங்க. அதுவுமே பிடிக்காது போல. விஜய் நான் ஏன் இப்படி பண்றீங்க? டேய் விஜய் என்னடா பண்றீங்க? அதுதான் அதே மாதிரிதான். இப்ப நாளைக்கெல்லாம் வந்து மீடியா பக்கம் போனா 3 கொஸ்டின் கேட்பாங்க கணேஷ். ஒரு கொஸ்டின் வந்து
உங்க குடும்பத்தோடயே நீங்க வந்து ரீசன்ட் போட்டோ போடலையே, நீங்க எப்படி நான் தமிழ்நாட்டை காப்பாத்துங்கன்னு முதல் கொஸ்டின் செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து சினிமாலேயே வந்து உங்களோட மூவி டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லி ரெண்டாவது கொஸ்டின். அது வந்து பிஞ்ச செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். தேர்ட் வந்து என்னன்னா, அன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது இவங்களோட பேரெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து இப்படி டிஎம்கே, அதாவது கலைஞருக்கு வந்து செலவு வைக்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வந்து அவர் பண்றத தப்புன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி மூணாவது கொஸ்டின். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னு கேட்டாங்கன்னு அமிச்சிடணும். விஜய் எப்பயாவது இது கொடுக்குறானா, பிரஸ் மீட் கொடுக்குறானா, நீ எத்தனை படம் ஒரு மைக்குன்னு சொல்லிட்டு முன்னே அமிச்சு விட்டுருந்தோம் கூட. பக்காவா கேட்ப கேள்வி. அதுதான்டா டேய், அந்த இல்ல வீடியோல மறக்கவே மாட்டேன்டா. தயாநிதி, உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி எப்படி மண்டி அந்த போட்டிருப்பான் கொஸ்டின் நம்ம. கணேஷ் நம்மால ஸ்டேஜ்ல ஏறி போட்டு கிழிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு, மேல எங்க அண்ணன மாதிரி மண்டி போடுறதுக்குள்ள ஆளு இல்ல தெரியுமா? அதான் தெரியுமே. இப்போ இன்னொரு விஷயம், இவனுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பர்மிஷன் கொடுத்தாலே வந்து பொது இடத்த நாசம் பண்ணிடுறானுங்க காண்டுங்க. அது வந்து எப்பவுமே இருக்கிறதுலே அதான் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். ஏன்னா பொது சொத்தை யாசின் உனக்கு புரியுதா? முதல்ல ரீசன் வந்து நீ கேட்டுக்க. படம் வந்து ரிலீஸ் ஆகுது, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் துணிவு படம் பார்க்க உள்ள போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போயிட்டானுங்க. யாரு? நம்ம ரோகிணி ஸ்ரீனிவாசன். இவனுங்க என்ன பண்ணாங்க? வெளியில என்ன பண்ண, நம்ம பசங்க அது வரைக்கும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. ஏதாவது பண்ணாங்களா? இல்ல. மூவி பார்த்துட்டு வெளியில வராங்க, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபிளெக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்கானுங்க. அப்புறம் அவனுங்க கிழிச்சு போட்டானுங்க, ஏறி மிதிச்சு எல்லா கட்டவுட்ஸையும் உடச்சு போட்டு வந்துட்டானுங்க நம்ம பசங்க. இதுதான் நடக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இன்னுமே வந்து அவங்க சினிஃபீல்டு அந்த மென்டாலிட்டிலே இருக்காங்களே தவிர அரசியல்ன்ற ஒரு இது பாதைக்குள்ளேயே இவங்க வர கிடையாது. இன்னைக்கு டிஎம்கேல பிஎல்ஏ ஒரு கமிட்டி மீட்டிங் வச்சானுங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன். அது வச்சது வந்து அவனை நினைச்சுதான் ப்ரொமோட் பண்ணி பெருசா காமிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து எவ்வளவு டீசெண்டா வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தாங்க, சேர் போட்டாங்க, உட்காந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே டீசெண்டா இருந்துச்சாங்க. இங்க பார்த்தா ஒரு புரியல எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஆனா நேற்று உண்மையை சொல்லட்டுமா, எதுக்கு அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னு சத்தியமா புரியல. ஒரு போராட்டம் பேர்ல சாரி சொன்னா போதுன்றதுக்காக ஏன் அவ்வளவு பெரிய இது பண்ணாங்க? அது எங்க அண்ணனுக்கே தெரியாது. நீ இவ்வளவு கல்லி எல்லாம் கட்டினா எங்க அண்ணனுக்கு மூளை வளர்ச்சி இல்ல, அமைதி. இல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொன்னா, இங்க இருந்து போனாங்க சரிங்களா, வேலூர்ல இருந்து போனாங்க பாக்குறதுக்கு. மச்சான் நீ என்னடா போய் கேட்டேன்னு கேட்டா, இல்ல மச்சான் சாரி வேணாம் நீதி வேணும் தான் முதல்ல சொன்னாங்க என்கிட்ட. இப்ப பார்த்தா சாரி வேணாம் எல்லாத்துக்கும் சாரி சொல்லுங்கன்னு கேக்குறேன். எனக்கு ஒரே சிரிப்பாயிருச்சு எனக்கு. ஏய் யாரா நீங்க? எதுக்கு முதல்லயே சாரி சொல்லிட்டாரு அவரு. சாரி சொல்லிட்டு அந்த அவன் கட்சி பொதுச் செயலாளரா யாரா பிஸியா இருந்து அவன் அதுக்கு மேல பார்த்தா மரீனா பீச்ல இருந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த அந்த இடம் வந்து வெறும் இருக்கிறதே 2 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் நடக்க விட்டானுங்களா அவனை. 8 அடி நடந்தா 8 அடி எடுத்தா மூச்சு முட்டி செத்து போற நாய் 8 கிலோமீட்டர் நடந்தா என்னடா ஆகுங்களா? பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், ஓவரா பண்றீங்களா? அவனெல்லாம் நடக்க விட்டுருவான். அவனெல்லாம் நடக்க விட்டா ஒரு 500 மீட்டர் கூட நடக்க மாட்டான்டா அவனை பேசிக்கிட்டு இருக்கான். 8 கிலோமீட்டர் நாங்க நடந்து வந்து விஜயை பார்த்தோம். என்னடா நீங்க பேசுறீங்க பேச்சு? வந்தான். சரி ஆர்ப்பாட்டம் நடக்குது. லாக்அப் டெத் வந்து தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பெருசா பூம் ஆகி வெடிச்சிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு தெரியுது. வந்துட்டு எல்லாருக்கும் சாரி கேட்டுருங்க முதலமைச்சர் சார். ஏன்டா கேன பூர்ணாக்கு இது நீ வீட்டுல வச்சே கேட்டிருக்கலாமே. இது நீ வந்து தேடி வந்து ஆர்ப்பாட்டம்னு ஒரு பேரை வச்சு பர்மிஷன் கேட்டு இப்படியா சொல்லணும்? ஒரு அறிக்கை கூட விட்டுருக்கலாம் மேடம். இதே மாதிரி ஒரு விஷயத்த டிஎம்கே பண்ணுச்சுல்ல, பிளாக் கார்டு முடிச்சு வீடு பிளான் என்னானுங்கல்ல பண்ணாங்களா இல்லையா? அப்ப இந்த புண்டாமைய அதை பார்த்து தான் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்கடா. அடத்தேவடியா பையா நீ வந்தமா பிட்டாடா. ஐயோ எங்க அண்ணன் கோத்தாடி தேவடியா பையா. இல்ல உண்மையாலுமே எனக்கு இப்ப வீட்டுல இருந்தே போராடி இருக்கலாமே சொன்னப்பதான் எனக்கு அந்த டிஎம்கேவோட ஞாபகம் வருது. படத்துலதான் பிட் அடிக்கிறாள் இங்க அரசியல் வாடாடி எப்பா. ஒண்ணும் இல்ல ப்ரோ, எப்பயும் ட்விட்டர்ல அறிக்கை விடுவார்ல, அந்த மாதிரி விட்டுருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும் உண்மையில. அங்க வந்து நம்ம யாசின் எப்படி தெரியுமா, நம்ம வந்து வெளியில வாங்கன்னு சொல்றோம்ல, பனையூரை விட்டு வெளியே வாங்கன்னு. அதனால வந்து அண்ணன் வந்து மாஸ்க் காட்டலான்னு வராரு போல.
ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதை விட இதுக்கு நீ அறிக்கை விடுறதே பரவாயில்ல, இது ரொம்ப பெரிய ஜோக்கர் தனமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஓப்பனா சொல்றேன். ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில இல்லைன்னா அவரால் பேச முடியல ப்ரோ. நேற்று 3 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசவே இல்லை அந்த இடத்துல. இவனுக்கு மேலலாம் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் சீரியஸா, இவங்க மேலலாம் வந்து மரியாதையே வராதுடா. ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே சரியான சீப்பான வேலை தான் நிறைய பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லைண்ணா, நேற்று நான் வந்து சென்னை போயிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க்கா போயிருந்தேன். அப்போ வந்து கேட்கறாங்க ஒருத்தவங்க பக்கத்துல வந்து, அவன் வந்து கொஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா அரசு யார் வராங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல விஜய் அண்ணா, ஓ அந்த போஸ்டர்லாம் ஒட்டிருக்கு அவர். யாசினோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாடா? எனக்கு கேட்கறது கேக்குதா அப்புறம் பேசுறது? கேக்குது. இப்ப கேக்குது கணேஷ் உனக்கு கேக்குதா அவன் பேசுறது இப்ப clear ஆ? கேக்குது இப்ப கேக்குது. ஓகே ஓகே. இல்ல இல்ல, சில பேர் அந்த ஒரு ஐடியாலஜிலே இல்ல ப்ரோ. இப்ப நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அவங்களாம் அதான் சொல்றாங்களே, எனக்கு எனக்கு விஜய் வந்து சினிமால தான் தெரியும், இதுல தெரியாதுன்றாங்க. ஸோ அதனால இதுலயே அவங்களோட பாலிடிக்ஸ் தெரியுது ஓப்பனாவே. ஆனா நிறைய ப்ரோமோட் பண்றாங்க, நிறைய பிஆர் ஒர்க்ஸ் நிறைய பண்றாங்க அவங்க. அது அது எல்லாருக்குமே தெரியாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிஆர் ஒர்க் வச்சுக்கிட்டு நீ என்ன இது பண்ண அது பண்ணு இது பண்ண அது ஓப்பனாவே நடக்கிறது, மைண்ட் செட்டட் ஆகுது. அவங்க இல்ல பிஆர் இப்ப இல்லைன்னா. அந்த பையன் வீட்டுக்கு போனா இல்ல, இப்ப இறந்தாங்களா ஒரு பையன், அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கிறான். சரியா, பிஆர் ஒர்க் எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு பாத்துக்க. அதாவது அவர் அந்த வீட்டுல ஏதோ குடுக்குறாரு போல, ஏதோ கவர்லயோ ஏதோ குடுக்குறாரு. அதாவது அவர் திரும்பி நிக்கிறதெல்லாம் இவனுக்கு பிஆர் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதாவது குடுக்கறத ப்ரோ வந்து யாருக்குமே தெரியாம கேமரா காட்டாம முதுகு காமிச்சு கொடுத்தாரு. அப்புறம் அந்த கவர்ல இருந்து மாலை எடுத்தாரு. டேய் ஓட்டா, எனக்கு புரியல. ஒரு சாவு வீட்டுக்கு போனா மாலை வாங்கிட்டு தான் போக போறீங்க, கரெக்டா இல்லையா? இது ஒரு பெரிய மயிர் பூண்டையா அந்த வீடியோ வேற எடுத்து போட்டு அது ட்விட்டர்ல வேற ஷேர் பண்ணிருக்கானுங்க. அப்பா இன்னொரு சாமி. விஷயம், இப்ப கேக்குதா ப்ரோ அழகு ப்ரோ உங்களுக்கு நான் பேசுறது? இப்பதான் எனக்கு கிளியரா கேக்குது. இன்னொரு விஷயம், இந்த லோகேஷ் எனக்கு இதுக்கப்புறம் சுத்தமா பிடிக்காது ப்ரோ. ஓப்பனாவே அவன் ஏன் இவ்வளவு தற்பெருமை தெரியுறான்னு தெரியல எனக்கு உண்மையாலே. அது ப்ரோ அவன் இன்னைக்கு இல்ல ப்ரோ, அன்னையில இருந்து அப்படித்தான். என்ன ஆகும்னா படத்தை வந்து எவனாவது ஒருத்தன் வந்து இந்த படம் வந்து இந்த சீன் நல்லா இல்ல அந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்குவேன், அடுத்த நிமிஷமே வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இல்லங்க அது எல்லாமே ஃபேக்கு, அடுத்த படத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டகரி அவன்லாம். அதை வந்து உண்மையிலே ஒரு படத்துல வந்து ஃபிளாப் வந்துச்சுன்னா ஆமாங்க யானைக்கும் அடிசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போக வேண்டியதானே. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல இல்ல நான் நல்லா தான் எடுத்திருப்பேன், அடுத்த பார்ட்ல நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண சமாளிப்பான் நல்லா. இல்ல. லியோ லியோ 600 கோடி ஓடிச்சான், அதனால இவருக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமா. இப்படிதான் அண்ணங்காரனும் இல்ல இப்படிதான், இல்ல, அதாவது வந்து இவ்வளவு சம்பளம். அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க. லியோ ஓட்டினாலும் உனக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கல, கத்தியும் விக்ரமும் ஓடினால தாண்டி உனக்கு 50 கோடி சம்பளம். முதல்ல அதை புரிஞ்சுக்க. அதுதான் இல்ல இல்ல, அவன் அவன் கரெக்ட் தான் இது உண்மையிலே. ஆனா வந்து ஏன் இவ்வளவு தற்பெருமையா இப்போ ரொம்ப மாறிட்டான்னு தெரியல. முதல்ல ஓரளவு வந்து நல்லா பேசிட்டு இருந்தான் ப்ரோ, ஓப்பனாவே நல்லா இருந்துச்சு அவன் பேசும்போதெல்லாம். உனக்கு யாசினே உனக்கு இப்ப ரீசெண்டா யாரு கூட படம் பண்ணான்னு தெரியுமா? லியோ படம் யாருக்கு ஹீரோ? மாஸ்டர் யாருக்கு ஹீரோ? ஆமாமா. அவன் வந்து கெரியரோட பீடை உச்சன்னு சொல்லி சொன்னான். அவன மாதிரிதான் இவனும் இருப்பானுங்க, அப்படிதான் பீடை இருப்பானுங்க, நாயகன், தற்பெருமையா தான் இருப்பாங்க. அப்படியே பீடை வாடை அடிக்குது ப்ரோ நாயகன் ஃபார் உண்மையா. ரீசன். இல்ல வாடை, அவன் அப்படியே ஒரு மீன் மீன் கவுச்சி அடிச்சா அப்படி இருக்கும், ஒரே மாதிரியே வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வாடை அடிக்குது இவன் பேசும்போது. அப்படியே இல்ல இல்ல, அப்படியே ஒரே அப்பட்டமா ஒரே ஒரு அப்டேட் கொடுத்தா பீஸ்ட் ஒரு படத்துல இந்த கேனப்புடையோட சேர்ந்து பூஜா ஆக்டர்னு ஒருத்தி நடிச்சா. சரியா, அதுக்கப்புறம் அந்த பொம்பளைக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான், பாவம். எல்லாம் எங்க போனாலும் அந்த மாதிரி ஃபெயிலியர் தான்டா. பாட்டு மட்டும் ஓடிடுது எப்படியாவது, மற்றபடி பாடலாம் ஓடுறதே கிடையாது உண்மையா சொல்ல போனா. அதனாலதான் கூலி படத்துல உஷாரா என்ன பண்ணாங்க, நீ பாட்டு ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போயிடுமா படமா. அதுதான் சும்மா வந்து இடுப்பு ஆட்டி வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு 4 படத்துலதான் வந்து ஓட முடியும், எல்லா படத்துலயும் அப்படி ஓட்ட முடியாதுல்ல. புடிச்சிருவானுங்க. இதுக்கு வந்து நடிப்பே வரல, இந்த இல்ல நான் மூஞ்சி கூலியில அவ சரிப்பட்டு சொல்லி ஆடின வெளியே டான்ஸ், இல்ல கூலியில ஆடின டான்ஸோ இல்ல அவளோட மூஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை உண்மையா சொல்ல போனா. நான் புட்டபொம்மா பார்த்திருக்கேன், அதெல்லாம் கூட ஓகே, அதெல்லாம் நல்லா இருந்தா, அழகா இருந்தா. இது ப்ரோ இது என்னமோ வந்து கிளவி சுருக்கி போன மாதிரி என்னமோ பண்ணிருக்கான அந்த மூஞ்சி, அந்த என்னமோ பண்ணிருக்கான, என்ன பண்ணிருக்கான்னு தான் தெரியல. இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அளவைங்கந்த படம் மட்டும் தான் கடைசியா இட்டு கொடுத்த படமே, அது மட்டும் தான் இட்டு. அவ நடிச்ச இத்தனை வருஷம் படத்துல அது ஒண்ணு மட்டும் தான் இட்டு. மத்தபடி எல்லா படமும் ஃபிளாப் தான் வருது. ஆனா அது சொன்னா வந்துருவானுங்க கடிக்காது, ரெட்ரோ இட்டுன்னு வருவாங்க ஒருத்தவங்க தான். அதான் பாத்தீங்கன்னா சரியான சிரிப்பா விடுங்க அவங்க bro, சம்மதமே ரெட்ரோ இல்லாம. இல்ல அது இல்ல இல்ல அது ரெட்ரோக்கெல்லாம் விடுங்க. முட்டு கொடுத்தீங்களா, தேட்டரிக்கல் நான் இல்ல தேட்டரிக்கல். சரி சரி விடுங்க bro.
ஒரே அங்க டார்கெட் விஜய் பக்கம் மட்டும் திருப்புங்க, அன்வான்டா எங்கேயும் போகாதீங்க வேற. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சம்பந்தமே இல்லாம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மந்தம் ஏன் இல்லாம இல்ல, அடிச்சாங்கன்னா சம்மந்தத்தோட தான் பண்றானுங்க, பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. correct. நான் பக்கமும் பிறந்தாதானே பார்க்கறதுக்கு டீகளுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு, மங்களகரமா. அவன் சொல்றான் ப்ரோ, அதான் வந்து அவன் வந்து எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சிருக்கானு, பின்னாடி முன்னாடி வாயில கீழே எல்லா இடமும் பாம்பு இருக்கு ஓகேவா. அந்த பாம்பும் பத்தலன்னு சொல்லி இன்னும் எடுத்து வந்து உள்ள சொருவிக்கானுங்க. வேற வந்து எங்க ஏதாவது பாம்பு வருமான்ற மாதிரி. இல்ல தேவையே இல்லாம சூர்யா நான் வந்து இந்த அகரம் படுத்து இல்ல இந்த வடச்சென்னை படத்துல கேட்பான் தெரியுமா, நீதானே பெரிய லோட் மேல் வாய்க்க அப்படின்ட்டு. அவன் அந்த மாதிரிதான் இவனுங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் அறிவு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. ஒரு நாள் மொத்தமா வெடிச்சு சேதரும் அன்னைக்கு உறுதியா வாங்க போறானுங்க. அதான் நடக்கும். ஓரளவு வந்து ஓரளவு வந்து சூர்யா ஃபேன்ஸ் தான் ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட்னால அடிக்காம இருந்தாங்க அவ்வளவுதான். இப்ப அவனுங்களும் சேர்ந்து அடிக்காங்க, எங்க பார்த்தாலும் அடிதான் இப்ப. நீங்களே சொல்லுங்க, இன்னும் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் தான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. அவங்களும் அடிச்சாங்கன்னா முடிஞ்சு கதை. இப்ப நம்ம ஏற்கனவே இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல இதுல இப்ப நம்ம நம்ம வந்து போஸ்ட் போடுறதே பாரு, நார்மலா என்ன கேப்ஷன் நம்மளா ஏதோ டைப் பண்ணி தான் போடுறோம். இவனுங்க போஸ்ட் போடுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? எவனும் குறுக்க வந்துடாதீங்கடே. அதாவது ஏதோ ஒரு படத்துல இருந்து அதையும் சுட்டுட்டு தான் நீங்க வந்து போஸ்ட் போடுவீங்க, பெரிய மயிறு மாதிரி. ஃபாத்திமா பையன் எல்லாம் ஒண்ணு போட்டாம பாரு, சாமி அப்பா, வாழ்க்கையில இது மறக்க ஒன்று மாட்டேன்டா. போட்டிருந்தான் மென்டல் மாதிரி. நேற்று ஒருத்தன் ஏதோ மூளை வளர்ச்சி கம்மி இல்லை, ரஜினி ஃபேன் அவன், எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். இங்க விளையாடுறதுலாம் இவனுக்கு எல்லாம் நல்லா ரெண்டாவது. புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு விஷயத்துல வந்து டாமினேட் பண்ணி ஃபைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஃபேமிலி அபியூஸ். ஒண்ணு அவங்க வீட்டுல உள்ள ஏதாவது பொண்ணை எடுத்துட்டு வருவானுங்க, இல்ல ரஜினியோட மகளை எடுத்துட்டு வருவானுங்க, இல்ல இந்த பக்கம்னா அஜித்துன்னா ஷாலினி மேம் பத்தி தான் பேசுவானுங்க. இவ்வளவுதான்டா அவங்களோட லெவல். அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. வந்து நான் தான் சொன்னேன் அன்னைக்கு, எல்லா ஃபேண்டம்லயும் வந்து கொஞ்சம் படிச்சவங்க எஜுகேட்டட் பீப்புளா இருப்பானுங்க. பட் இவங்க வந்து பியூரா வந்து எப்படின்னா அன்எஜுகேட்டட் எல்லாமே. எல்லாம் இந்த படத்துல தீரன் படத்துல வர பாரு, ஒரு கேங், பவேரியா கேங்க, என்ன கேங் அது, இந்த மாதிரி இருக்கானுங்க காட்டு. இந்த மாதிரிதான் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாம பேச தெரியும். அபியூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கெத்து. அதாவது எப்படின்னா விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன வந்து சின்ன வயசுல பண்ணாரோ அதே வந்து இவனுங்களும் நம்ம வந்து மேல இருக்கிறவங்கள போய் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். இதே மாதிரி இவனுங்க வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளு, ஐயோ இவன் மாஸ் பண்ணிட்டான் 4 பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இது ஒரு இது, அவ்வளவுதான். ஆனா இல்ல இவங்களுக்கு நேத்து தெரியல. ஒருத்தன் அது அப்படிதான் வந்து வந்து மாட்டினான். நேத்து ஒருத்தன் அது அப்படிதான் வந்து வந்து மாட்டினான், எவ்வளவு எனக்கும் கணேஷுக்கும் தெரியுமா. அது அது பேச எவ்வளவு பேச பெரிய பிளாக் பண்ணிட்டு பேரை மாத்திட்டான், எல்லாத்தையும் மாத்திட்டு ஓடிட்டான்டா. இல்ல அதுதான் இவங்க வந்து சண்டை போட்டாலும் நாளைக்கு போயிட்டு வேற ஐடியில வருவானுங்க, இன்னைக்கு ப்ரோ அபியூஸ் பண்ணிட்டு. நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, நேத்து அவ்வளவு கண்டென்ட் நம்மளுக்கு கொட்டி கொடுத்தாரு அண்ணா. ஆனா அதெல்லாம் அடிச்சு நம்ம ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஆனா கடைசியா அண்ணி வந்து ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட், ஓப்பனா சொல்றேன் அதுதான் கண்டென்ட். அவனுங்களும் இல்ல கதை அதுலயே கதை செத்துட்டானுங்க ப்ரோ. ஒருத்தன் செதறிட்டான், செதஞ்சு இல்ல போய் இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. இப்போ நீ வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் விட்டுருங்க, எனக்கு இதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. லாஜிக்கா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து விஜயோட போட்டோவையும் திரிஷா போட்டோ போட்டா எதுக்குடா நீங்க ட்ரிகர் ஆறீங்க? எனக்கு புரியல. கீழே இருக்கிறவனா ஒரே ஒருத்த மட்டும் சொல்லுங்க. இப்போ மத்தவங்க ஓகே, இப்போ வந்து ஏகே போட்டோ, திரிஷா போட்டோ இருக்கட்டும், ரஜினி கூட இருக்கட்டும், இருந்த போட்டோவா இருக்கட்டும், இது நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, சூர்யா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட போட்டோ போட்டா அவங்களோட ஃபேண்டம்ல இருக்கிற பாய்ஸ் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த டிவிகே பாய்ஸ் மட்டும் எதுக்கு ஐயோ ஏன் நீங்க போஸ்ட் போடுறீங்கன்னு ஏன் கடிக்கிறீங்க? என்ன புரியல எனக்கு. ஒருவேளை நீங்க தான் வந்து பிளைட்ல ஏத்தி அனுப்பி வச்சீங்களாடா? எனக்கு புரியல. இவங்க தான் இவ்வளவு கேக்குறானுங்க, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல நம்ம அடிக்கிறத விட அவனுங்களே தான் ப்ரோ அடிச்சுக்கிறானுங்க. போயிட்டு என்ன அடிக்கிறாங்க தெரியுமா? போயிட்டு உனக்கு யார் இப்ப போஸ்ட் போட சொன்னது, உனக்கு யார் இது பண்ண சொன்னது, ஒண்ணு அப்படியே வந்து என்னமோ கூட படிச்ச பொண்ணு மாதிரியே போய் நின்று அடிக்கிறானுங்க ப்ரோ, போயிட்டு சம்மந்தமே இல்லாம. ஆனா இல்ல ஆனா நம்ம ரிச்சா பண்ற விஷயங்கள் வந்து கரெக்ட் தான். பட் ஆனா இவனுக்காக பண்ணி இங்க வேஸ்ட். ஏன்னா இவனே வந்து இங்க சிஎம் ஆக மாட்டான். ஆனாதான் இங்க வந்து வர முடியும், முதலமைச்சர் இந்த ரேஞ்சுக்கு வர முடியும். ஆனா இங்க வந்து இவனே ஆக மாட்டானே, பர்சன்டேஜ் வாங்க மாட்டானே. அப்ப அந்த இடத்துல திரிஷா மேம் வந்து மட்டும் இங்க என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஓ எனக்கு எந்த படம் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? உறவுமேங்க அந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க, தமிழ் கொடி நேத்துதான் கொடி பார்த்தேன் அந்த படம் நானு. முதுகு குத்து ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனுக்கு ரீகிரியேட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து பெரிய ஆயிடுவாங்க.
அதான் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ. பூபதியா பேசுறது? பூதேன் ப்ரோ பேசுறேன் நான். என்ன சொல்றேன்னா ப்ரோ, ஒரு 6 மாசத்துக்கு அவனை பத்தி எதுவுமே இது பண்ணாதீங்க ப்ரோ. என்ன சொல்றது, அவனை பத்தி நம்ம வந்து அவனை பத்தி நம்ம எதுவுமே பண்ண இது பண்ண கூடாது ப்ரோ. நம்ம வந்து கண்டுக்காம விட்டாதான் வந்து அவங்க அப்படியே வந்து இறங்கிருவாங்க. நம்ம வந்து கண்டிச்சு ஓட சொல்லதான் அவன் கொஞ்சம் மேல வண்டியா இருக்கிறாங்க. சரிங்களா ப்ரோ? அவங்க மேலேயே வரல ப்ரோ, அவங்க கீழே தான் இல்ல போயிட்டு ப்ரோ, இருக்காங்க. அவங்க மேல வரல ப்ரோ. இப்ப நம்ம ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் சொல்றோம்ல, அது நமக்கே ஒருத்தங்க வந்து வாட்ச் பண்ணி அப்படி அப்படி எப்படின்னு இல்ல சொல்லி பூபதி இது ப்ரோ, பண்ணி நம்ம விட்டுருவாங்க. இப்படி பண்றதுனால புரியாதவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுதான் அங்க மேட்டர். இல்ல இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கீழே ஒருத்தர் இருக்கானா ஆர்வன்னு சொல்லிட்டு, அவன் ஆக்சுவலா பக்கா விஜய் ஃபேன், ஓகேங்களா. பட் ஆனா அவனுக்கு வந்து டிவிக்கு கட்சியே பிடிக்காது. இதுல என்னன்னா, ஒரு சில பேர் வந்து மெச்சூரிட்டி பீப்புள் வந்து இருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸே வந்து விஜய்க்கு ஓட்டு போடாம நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சினிஃபீல்ட்ல வந்து அவனை பார்த்துருக்கலாம், ரசிச்சிருக்கலாம், அன்பார்ச்சுனேட்லி பிடிச்சிருக்கலாம். பட் ஆனா ரியாலிட்டி லைஃப் வந்து வேற. ஆக்சுவலா அது கம்ப்ளீட்டாவே வேற. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு, அட்லீஸ்ட் வந்து அரசியலை பத்தி ஒரு பேசிக்கே தெரியாத ஒரு பர்சன் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து எப்படி காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அது வந்து ஒரு விஜய் ஃபேன் கிட்ட வந்து அவன் கூட்டத்துல இருக்கிற ஒரு தலைவன், நிர்வாகி இவங்க கிட்டே இருக்கு. அப்போ இவன் வந்து எந்த ஒரு என்னதான் வந்து மூவ் ஆன் ஆகி மேல இருக்கிறவங்களையோ இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே யாருக்கிட்ட போய் சண்டை போட்டாலும் ரியாலிட்டி வந்து அவனுக்கு தெரியும். நம்மள அதான் வந்து ப்ரோ, 20 அதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் வரதுக்கு உனக்கு ஆசையா கிடையாது. அவன் கூட 4 பேர் இருக்கிறாங்க. அவன் பேச்சை கட்டு வந்து ஆடிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே சைடு இருந்தவன். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மாறினவன் விஜய்லாம். ப்ரோ அண்ணா 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 வந்து தவண மாதிரி யாரும் தவணது இல்ல ப்ரோ. ஓகேவா? அந்த ஒரு அதான் வீடியோ ப்ரோ, இப்ப என்ன சொல்ற விஜய் எங்க அப்பா வந்து ஆரம்பத்துல வந்து டிஎம்கே இருந்தாரு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மாறினாரு. மாறி தான் இந்த விஜய்க்கு கொஞ்சம் இது என்ன சொல்ற செல்வாக்கு வந்து வந்தது காரணம். இல்லாட்டினா விஜய்ல இந்த அளவு வந்து என்ன வந்திருக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, எல்லாமே ஃபேக் வச்சு பண்ணலாம். அது வந்து சினி ஃபீல்டுக்கு ஓகே, அது செட் ஆகும். யூடியூப்புக்கு வந்து அதெல்லாம் வந்து காசு, அதெல்லாம் பெய்டு வெர்ஷன் இருக்கு ப்ரோ. எல்லாமே பண்ணலாம். பட் ஆனா அரசியல் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து விரும்பி வந்து ஓட்டு பண்ணணும்ல. இது அதுதான். வந்து ஒரு லாஜிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தாலே வந்து அவனுக்கு பர்சன்டேஜே வந்து 3% வர்றதே கஷ்டமா இருக்குமே. ப்ரோ எப்படி வந்து இவனுங்க இல்ல அவங்க வந்து இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், மக்கள் கிட்ட ஓட்டு சம்பாதிக்கணும். இப்போ தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் சண்டை போட்டிருக்கோம், ரஜினி ஃபேன்ஸ் சண்டை போட்டிருக்கோம், இனிமே வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்களுக்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்த பீப்புளா இருந்திருந்தானுங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த ஒரு சோனுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா அதான் அவங்களோட ப்ரோ. இப்ப வந்து என்ன அப்படி இருக்கான், இப்ப அவன் என்ன அப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க, தெரியும்ல. தீபாவளிக்கு அது ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து அது 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 2 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றான். ஆனா வந்து எலெக்ஷன் வரும், அதை வச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்க எல்லா பிளான பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தியமா இல்ல ப்ரோ, அந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இல்ல ப்ரோ. நான் வந்து சொல்றேனே, பிராங்கா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட்ல யாருமே இங்க கிடையாது. இல்ல ஏன் அப்படின்னா, அவங்களும் இல்லைங்க ப்ரோ. ஒரு இப்ப மூவி அவன் மேல பார்த்து கொஞ்சம் இதா இருப்பாங்களே, என்ன சொல்றது, விஜய் இருப்பாங்களே, கிரேசியா இருப்பாங்களே. ப்ரோ நான் சொல்லட்டுமா? நீ விஜய்னு இருக்கவனா என்ன எத்தனை வயசு ஒரு 15, அதாவது வந்து 8 வயசுல இருந்து 18 வயசு 15 16 வயசுல இருக்கவங்க மட்டும் தான் அப்படி இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்க, அங்க இருக்கவங்க எல்லாருமே டிவிக்கே தான் சுத்திட்டு இருப்பாங்க. எத்தனை வயசுன்னு கேட்டா எல்லாம் குட்டி குஞ்சான்ஸ். ஓகேவா? எவனுமே ஓட்டர் ஐடியே கிடையாது. நீங்க வந்து ப்ரோ இங்க பெரிய வந்து பேசணும் ப்ரோ. ஆன்லைன் வந்து இப்போ உங்க கையில மொபைல் இருந்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் வந்துடலாம், இங்க ட்விட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா ஏஜ் வந்து உங்களுக்கு வேற ஒரு ஏஜ் கொடுத்து இங்க ஓபன் பண்ணிடலாம். 18 ஒரு 18 வயசுன்னு போட்டீங்கன்னா ஓபன் ஆயிரும். நீங்க யூஸ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. பட் ஆனா இல்லைங்க உனக்கு ப்ரோ, ஓட்டர் ஐடி அது நான் வந்து அப்படி சொல்லல. மேண்டேட்டரி ஆக்சுவலா. இப்ப நீங்க ஓட்டர் ஐடி இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க இங்க ஓட்டு போட முடியாது. correct. ஏன் உள்ள போனீங்கன்னா உன்னை செருப்பால அடிச்சு துரத்தி விட்டுருவான். ப்ரோ அந்த கூட்டத்துல நின்றவங்க யார் நினைக்கிறீங்க? எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் ப்ரோ. எல்லாம் ஹைட்டா தான் இருப்பாங்க. ஆனா அந்த வயசே கம்மி bro. அதுதான் உண்மை. அது ஒண்ணும் இல்ல அதான் ப்ரோ. ப்ரோ. இல்ல நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. இப்ப என்ன சொல்றேன்னா வந்து இவங்க தெரியுமா டிஎம்கே மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, என்ன கண்டுக்க கூடாது. கண்டுக்காம முட்டாவே அவங்க பாட்டுக்கு இறங்கிருவாங்க. நம்ம அவங்க வந்து கண்டுக்கதான் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்ன அப்படி சொன்னேன் நான். ஓ இப்ப நீங்க கண்டுக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் அவன் பண்ற தப்புலாம் தெரியாது ப்ரோ. இப்போ வந்து ஒரு பொது சொத்தை இது உடைக்கிறது, நாசம் பண்றது, அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இல்ல தப்பு. ப்ரோ, இல்ல யாசின், நான் வந்து அதெல்லாம் கேட்கல. நீ பொது சொத்தை உடைச்சுக்க, அது வந்து உன்னோட
சண்டை என்னமோ பண்ணிட்டு போ, ஓகே ஓகேவா? அதுக்கு நீ காசு கொடுத்துருவ, பில் பே பண்ணிடுவ. மத்த ஃபேமிலி நீ எதுக்கு அபியூஸ் பண்ற? உனக்கு வந்து அரசியல், நீ வந்து சினிமால நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, உனக்கு இனிமே வந்து சினி ஃபீல்ட்ல இல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் ஏன் நடிகரை வந்து நீ வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ற? இது வந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து எவனாவது ஒருத்தன் ஆன்சர் பண்ண வேண்டியதானே? நீ வந்து சினி ஃபீல்ட விட்டுரு, உனக்கு வந்து சினி ஃபீல்டு வந்து ஜனநாயகன் வந்து கடைசி படம் தானே, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, மத்த ஆக்டருக்கும் உனக்கு என்ன சம்மந்தமோ இங்க கிடையாது. நீ போய் டிஎம்கேவும் ஒரு சரி, ஏடிஎம்கே கூட நீ சண்டை போடு. ஆனா இங்க வந்து ரஜினியோட மகளை அபியூஸ் பண்றது ஓகே, காலையில இருந்து ஷாலினியோட இதெல்லாம் வந்து அபியூஸ் பண்றதுல என்ன அது ஒரு லாஜிக்னு எனக்கு புரியல இன்னுமே. இன்னும் இல்ல ப்ரோ, காலையில ஒரு ட்விட் பார்த்தேன் ப்ரோ. அந்த ட்விட் இன்னும் என் டிஎல்ல ஓடிட்டு தான் இருக்கு. எவனோ ரீட்வீட் பண்ணிட்டு விஜய் ஃபேன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் இல்ல, ரஜினி சாரை சட்டை இல்லாம நிக்க வச்சு அவங்க அவங்க டாக்டரை வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரி நிக்க வச்சு ஒரு பிக்கை வந்து இன்னும் சர்க்குலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த பிக்கெல்லாம். அதுதான் வந்து நான் தான் போட்டேன் ப்ரோ. அதான் ப்ரோ, நானும் பார்த்தேன் ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ அவன் பண்ண என்ன சொல்றது, அவன் பண்ண வந்து பாவத்துக்கு தான் அவன் மனைவி அவன் பிள்ளை யாருமே அவன் கூட கிடையாது, சரிங்களா? இல்ல, கர்மான்னு சொல்றாங்களே, அதை வந்து இவங்க எல்லாம் நம்புறாங்களான்னு தெரியல. பட் அதெல்லாம் இருக்கு. மத்த ஃபேமிலி எல்லாம் அபியூஸ் இவ்வளவு பண்றாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு இவங்களுக்கு இன்னுமே தெரியல. அதான் ப்ரோ, இப்போ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமாக என்ன ஃபேமிலியே கிடையாது. அவன் மட்டும் வந்து நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றது, பப்ளிக்கா வந்து யாராச்சும் 4-5 எடுத்தா என்ன எடுத்தா பேட்டி எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், விஜய் ஓடி போயிடுவாங்க. ஒரு 3 இன்னைக்கு ரிப்போர்ட்டர் வந்து கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரே பண்ண முடியாது ப்ரோ. அவனோட அந்த அளவுக்கு அதான் எல்லாம் ப்ரோ, வந்து அவங்க வீட்டில் மனைவி நாளைக்கு பிள்ளைங்களே இல்லை, என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்டு தாங்க. இல்ல எல்லாமே ப்ரோ, கேட்கதான் செய்யும். இப்ப மாநாடு ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவரோட இந்த ஸ்பீச் ஒரு வந்து என்னன்னு சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவோ இல்லாட்டி வந்து ஒரு ஓகே இவர் ஒரு லீடர், ஒரு டிவிகேக்கு லீடர் என்ற மாதிரி அது வந்திருக்கு. எந்த ஸ்பீச்சுமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லையே மாநாடு ஸ்பீச்சுக்கு அப்புறம். அந்த மாநாடு டைம்ல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப அவருக்கு இல்லை. அவர் எங்கேயோ ரெக்ரெட் பண்றார், நம்ம தப்பான ஒரு பார்த்து சூஸ் பண்ணிட்டோமோண்டு ஒரு ரெக்ரெட் அவருக்குள்ள இருக்கு. அது நல்லாவே எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு போக போக தெரியும் நினைக்கிறேன். மற்றது இன்னொன்னு ப்ரோ, இப்ப அது இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கே தெரியுது, கூட ஆமா உள்ளவங்களுக்குமே தெரியுது, நம்ம வந்து போற பாதை வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அவங்களுக்கு ஃப்ராங்காவே. ஆமா. மற்றது இப்ப சினிமாக்கு நீங்க டிக்கெட் வாங்கி மூவி பாக்குற டிக்கெட் வந்து ஓட்டா மாறாது. உங்களை வந்து ஒரு 2 hours 2.5 hours உங்களை நீங்க என்டர்டெயின் பண்றீங்க, அதைத்தான் பார்க்க வராங்க. அது வந்து ஓட்டா மாறும் சொல்லவே முடியாது. இப்ப நான் வந்து யூகேல இருக்கிறேன் ப்ரோ, நான் இங்கதான் போனேன் ப்ரோ. ஸோ எனக்கு நான் எதுக்கு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணும்? எனக்கு வந்து நான் என்னால ஓட்டே பண்ணவே முடியாது, நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் எதுக்கு அவங்களுக்கு இல்ல டிவிக்கு எப்ப பார்த்தாலும் மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கணும்? எல்லாருக்கும் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஓகே விஜய்னாவும் ஒரு ஆக்டர் தான் வந்து விருப்பம், ஒரு ஆக்டரா பிடிக்கும், அவர் என்டர்டெயின் பண்றாரு, அது ஓகே. அதை தாண்டி டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு என்னையே சொல்றாங்க ப்ரோ. நான் வந்து என்ன டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாத வழியா நான் வந்து விஜய் ஃபேன் இல்ல, டிஎம் கேட்ட காசு வாங்கிட்டேன். பாவீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய சங்கடமா இருந்துச்சு அழகு ப்ரோ. இவருக்கு வந்து நம்ம ஊர் காசு 200 அவங்க ஊர் காசு 2 பவுண்டு, ஓகேவா? 5 பவுண்டு, 2 பவுண்டுக்கு ஒரு முட்டாய் கூட வாங்க முடியாது. ஆமா, இப்போதைய இன்ஃபிளேஷன் யூகேல வந்து ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது அந்த 200 rupeesக்கு. ஆனா இவனுங்க வந்து ஊபிஸ் அது என்ன ஊபியா, அது என்னதுடா ஏபியா, என்னடா அது சொல்லுவாங்களே ஏதோ ஊபிஸா? ஊப்பி கொத்தடிமைகள். ஊபி. அட பாவிகளா. அடுத்தது இது பில்லாலாகு ப்ரோ. யாரோ இதுல சொன்னீங்க தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய மூவியை எதுக்கு பொங்கலுக்கு எடுத்துட்டு போறான்? அது எனக்குமே விளங்கல. அது என்ன ஸ்ட்ராட்டஜியோ எனக்கு வடிவா விளங்கல. எவன் சொல்லி கொடுத்தாலும் தெரியல, அவனை மூடல போட்டு தள்ளணும். அதான் ப்ரோ, அட்லீஸ்ட் வந்து அந்த மூவில வந்து 2 அரசியல்ல வந்து சிஎம் ஆகுற மாதிரி ஒரு சீன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தலைவருக்கு வந்து எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுவாங்க, அவ்வளவுதான். இதான் லாஜிக். அதான் ப்ரோ, இப்ப எனக்கு என்ன விளங்கலையேண்டா, நீங்க வந்து அரசியலுக்கு வர போறீங்க, சர்க்கார்ல எப்படி என்னத்துக்கு அப்படி ஒரு கிளைமாக்ஸ் வைக்கணும்? நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா, அதுலயே நீங்க காட்டியிருக்கலாமே. எதுக்கு சர்க்கார்ல இல்ல நான் உங்களில் ஒருத்தனா இருந்து யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்கள நான் வந்து கேட்பேன், நீங்க இது செய்றீங்களா அது செய்றீங்களா? எதுக்கு அந்த மாதிரி கிளைமேக்ஸை வச்சுட்டு இப்படி வந்து சொல்லணும்? ஒரே சுத்து மாத்தாவே இருக்கு.
மாமே இப்ப நீங்க அதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் இவர் வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாருடா அப்படின்ட்டு. ஒன் செகண்ட் காய்ஸ், நம்ம ஒன் இல்ல இல்ல செகண்ட் எனக்கு போயிட்டு வரோம். மாமே, சத்தியமா சொல்றேன், என் மனசுல இப்ப நினைச்சதை நீ அப்படியே பேசு ஓப்பன். நானும் அதை யோசிச்சுட்டே என்ன சொல்லலான்னு. உண்மையாலே எனக்கும் அதான் தோணுச்சு. ஒரு விரல் புரட்சி பாத்திருக்கீங்க கடைசி கிளைமேக்ஸ்ல எங்க ப்ரோ போயிட்டாரு அவரு? போயிட்டாண்டா. கொஞ்ச நேரம் ரியா பேச வைங்கடா, ஏதாவது கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். எவ்வளவு நேரம் தான் நம்மளே பேசுறது? ஏமா ரியா பேசுறது? ரியா போட்டு குழந்தைட்டு இருக்கு டெய்லி ஒரு டிட்டு புது புதுசா போட்டு. ரியா அதுக்கப்புறம் நான் சொன்னதுல இருந்து ஸ்பேஸே போடுறது இல்ல போல. ஸ்பேஸ் போடுதே ப்ரோ, போடுது. ஆனா இல்ல இல்ல அவங்க கிட்ட சண்டைலாம் போடுறது இல்லையாட்டு இருக்கு. பரவாயில்ல. என்ன யாரும் பேச மாட்டாங்க யாசின? இல்ல ரியா ரியா என்னாச்சு? ரியா பேசணும். சரி வரும்போது வரட்டும். சரி வரமாட்டோம். எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, சர்க்காரோட ஒரு விரல் புரட்சி லாஸ்ட் சீன்ல வரும்ல, 5 மணிக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ப்ரோ, அந்த படம் நான் இன்னும் பாக்கல. இன்னும் பாக்கல. இல்ல இல்ல அந்த படத்துல லாஸ்ட் சீன் மட்டும் பாருங்க, நீங்களே வந்து விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அதான் வந்து அது வரைக்கும் ஓட்டு போடாதவங்கன்னா இவர் வீடியோ பார்த்தோன்னே போய் ஓட்டு போடுவாங்க. கடைசியில் இவர் ஜெயிச்சிட்டோன்னே டக்குன்னு இவர் வந்து போஸ்ட், அதாவது சிஎம்ஆர் அந்த இது கொண்டு போயிட்டு நேரா கொண்டு போய் இவர் வீடு கொடுத்துருவாரு. கலெக்டர் அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு, நீங்க தான் இதுக்கப்புறம் அந்த நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு. இந்த யாசின இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா? எனக்கு இப்பதான் வந்து டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த விஷயம். ஒரு சொல்லுங்க. ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச் வந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்த மாதிரி ஒரு, அது என்ன ஆடியோ லான்ச் ஆக்சுவலா? வாரிசா? ஆமா ஆமா. ஒரே நிமிஷம். அந்த ஆடியோ லான்ச்ல அது யாரோ ஒருத்தன் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தா நீங்க வருவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போதான் சொல்லுவானா கப்பு முக்கியம் பிக்கலன்னு சொல்லுவானா. அப்ப அது வந்து அவனுக்கு லியோடா அப்பவே டேய், அது இருந்திருக்கு. லியோ. அந்த ஆடியோ லான்ச் கிடையாது, அந்த இது சக்சஸ் மீட். அதுதான்டா நான் சொல்றேன். அப்பதானே அவன் வீடியோ எடுத்து போடுவான், மொத்தமா ஆஹா, இருக்க மாதிரி அந்த ஒரு வீடியோ. ஸ்டேஜ்ல இருந்து வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா வாரிசு வாரிசு ஆடியோ லான்ச்ல ஜெகதீஷ் விட்டு என் ட்வீட்லாம் போட தெரியாது எனக்கு பெருசா, இவர் தான் அட்மின். ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா சரி அப்பதான் சரியா என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி எனக்கு கப்பு முக்கியம் பிக்கலன்னு சொல்லுவான். அவன் அப்பவே வந்து அவனுக்கு அரசியல் ஆசைகள் எல்லாமே இருக்குதான் செஞ்சிருக்கு, இல்லாம எதுவுமே இல்ல. ப்ரோ நான் சொல்லட்டுமா ப்ரோ, எஸ்பிஎஸ்சி மட்டும் இப்ப கூட இருந்தாருன்னா எல்லாமே ஒரு அவர் வேற plan தான். ஒரு சரியான ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணி கடைசியில சொதப்பிருக்கானுங்க நல்லா. ஆனா அது மாதிரி நல்லா தெரியுது. எஸ்சிஎஸ்சி அவர் பில்ட் பண்ணதே அதுக்காக தான் ப்ரோ. நல்ல அதாவது வந்து ஒரு எப்படின்னா ஒரு வீடை சூப்பரா பண்ணிட்டு கடைசியில வந்து இன்னொருத்தவங்க இந்த வீடை நான் எடுத்தேன்னு சொல்லி எடுப்பான்ல, அந்த மாதிரி தான் கணக்காயிட்டு அவரு. இல்லைன்னா அவர் உண்மையை சொல்றேன், அவர் இந்நேரம் அவரோட எப்படி சொல்றது, அவர் விழுவாத காலு கிடையாது, அவர் எதிர்க்காத குனியாத இடமே கிடையாது. குனிஞ்சு குனிஞ்சு எதிர்த்து தான் இவ்வளவு பெரிய ஒருத்தரை ஆக்கியிருக்காங்க உண்மையிலே. அந்த மாதிரி ஆக்கின ஒரு மனுஷன். அவர் காலில் வந்ததுல இருக்கட்டும். இப்போ எஸ்ஏசி வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கும்டா அவனுக்கு. ப்ரோ அவரு ஏன் அவனுக்கு கொஞ்சம் அரசியல் பண்ணலாம்ல? அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஓட்டாச்சு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, எஸ்எஸ்சி சேர்க்கலையே ப்ரோ, அதான் அவர் தான் வேணான்ட்டு விட்டுட்டாரு. கூட அவங்க அப்பா இருந்தா நேற்றுக்கு வந்து ஒரு ஹெல்ப் ஆயிருக்கும்ல அந்த இடத்துல. அவங்க வந்து அதை வந்து விட்டுட்டாரு. அது இப்போ எவ்வளவு அப்பா வந்து இந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறாங்க போல. ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது. இவங்க டிஎம்கே பேசுற மாதிரி இவங்களையும் வாரிசு அரசியல்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் வராம இருக்கு சொல்லியிருக்கோம். அது கூட ஒரு பிளானா தான் இருக்கும். அதை பத்தி. ஆனா அது இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய பூஸ்ட் தான் ப்ரோ, பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியா. ஆமா லெஸ் தான். அது உண்மையிலேயே அது வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா பாசிட்டிவிட்டியா இருந்திருக்கும். இன்னத்துக்கு வந்து ஓரளவு பர்சன்டேஜ் அடிச்சிருப்பாரு மனுஷன். இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு வர வர இன்னும் அந்த ப்ரெஷர் அவரால் ஹேண்டில் பண்ண முடியலையோன்னு தோணுது உண்மையுமே. எனவே இன்னும் வந்து எதுவுமே அமைக்கலையே ப்ரோ கட்சியில வந்து. வெறும் அதாவது பூத் கமிட்டியே இன்னும் வேலூர்ல வைக்கல, இன்னும் நிறைய இடத்துல பூத் கமிட்டி ஒன்றும் வைக்கல, வெறும் ஒரு 3-4 ஊர்ல வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் வந்து மாவட்ட ஆட்சியர், அதாவது வந்து யாரு எம்எல்ஏ எம்பி யாரு எம்எல்ஏ யாரும் இன்னும் செலக்ட் பண்ணல. அது நிறைய இருக்குல்ல இவங்களுக்கே. இவன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான் ப்ரோ. அதாவது ஒரு நடிகரா இருந்து அந்த இடத்துல போயிருந்தா நிறைய விஷயங்கள் பேசி ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் மாதிரி கொடுத்து அதை வந்து பூஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணிருக்கலாம் நிறைய விஷயத்த. பட் ஆனா சரியான ஒரு எப்படி சொல்றது, முட்டாள்களை வந்து கூட இருக்காங்க போல. ஒரு ஐடியாஸ் ஒரு சஜஸ்ட் பண்ண தெரியாம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ப்ரோ இவங்க புஷியா அரசியல்ல வந்து ரொம்பவே வந்து கேவலமா போயிட்டு இருக்கு. சீரியஸா சொல்றேன் ப்ரோ, புஷியா வந்து அவர் சொல்றாரு தம்பிகளா மேல ஏறாதீங்க இறங்க இறங்க.
அது எவ்வளவு ஃபன் ஃபேக்டரா மாறுதுன்றதே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ உண்மையிலே. அது அவங்களுக்கு அது புரியல. அது வந்து புரியாமலே பேசுறானுங்க. அப்ப வந்து அது எவ்வளவு பெரிய கண்டென்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப கூட அது எவ்வளவு நடிக்கிறானுங்களா இல்ல உண்மையாவே தெரிய மாட்டேங்குதான்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மையிலே வந்து புஷியானது ஏன் மைக்கு கொடுத்து பேசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளவு பெரிய கட்சி ஒண்ணு ஓபன் பண்ணிட்டு ஓப்பனாவே அவரு கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஒருத்தவங்கிட்ட ஒரு நல்லா பேசுறது. ஆனா ஆதவ ராஜன் என்கிட்ட கொடுத்தா அவன் அதுக்கு மேல பேசுறான். 300 கோடி சம்பளம்ன்றதான் நிக்கிறானே தவிர ஒண்ணுமே வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இவன் ஆதவர்ஜுனா வந்து இவங்கள வந்து ஏமாத்திட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவன் bro பண்ற எல்லாமே வந்து ஒண்ணுமே லாஜிக்கா பேச மாட்டேங்கிறான்டா. சும்மா இதே பேசுறான். கடைசியில அவனும் வந்து விஜய் அண்ணாவை தூக்கி போட்டு அடிச்சுட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். ஒன்னும் அவனும் வந்து இந்த உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு bro சிம்டம்ஸ் வந்து அவன் நெகட்டிவா தான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. bro அவன் பார்த்தா ஒரு அதாவது வந்து என்ன பில்டப் கொடுக்குறானுமா 300 கோடி. சும்மா சும்மா இது சொல்லிடுறான் ப்ரோ. வந்துட்டு 300 கோடி சம்பளம் கொடுத்து ஏன் விட்டு வராரு அவருக்கு தான் ஓட்டு போகணும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு யாசினா, அதை பாத்தியா? இங்க ஒரு பக்கம் வந்து இங்க ஆதவர்ஜுன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் நம்ம திரிஷா மேம் வேற லெவல்ல ட்விட் போட்டுட்டு உட்காந்துருக்கு. இது வேணும்னே பண்ணுதா இல்ல என்னன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதா? சின்ன நீ கான்ட்ராக்ட் அவங்க ஒரு பக்கம் ஒரு அவங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகுறாங்கடா. திரிஷா மட்டும் போஸ்ட் போடுச்சுன்னு வச்சுக்கோவேன், ஐயோ அப்படின்னு சொல்லி தூக்க கயிறை தான் தேடுறானுங்க ஓடி போய். அந்த அளவுக்கு வந்து சரியான ட்ரிகர் ஆயிட்டானுங்க. ப்ரோ அதுல ஒருத்தர் சொல்றான் ப்ரோ என்னமோ நம்ம தான் கொஞ்சம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டே அபியூஸ் பண்றதே நீங்க தான் அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே போட்டுக்கிட்டு. நான் ஒரு கமெண்ட் போட்டேன் ஆக்சுவலா. நான் ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன். அதுல விஜயும் திரிஷாவும் ஒண்ணா இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு? நான் அதுல வந்து அபியூஸ் போஸ்ட் எல்லாம் ஒன்னும் போட கிடையாது. நான் அதுல வந்து ஒருத்தன் வந்து அஜித்தையும் போஸ்ட் போட்டிருந்தா, திரிஷா போஸ்ட். அதுல என்ன இருக்கு? நான் வந்து லைக் போட்டு தான் வந்தேன். அந்த போஸ்ட் ஒன்று ரிப்ளை பண்ணியிருந்தா நான் லைக் போட்டேன், அவ்வளவுதான். ப்ரோ இவங்க ஓப்பனா எதுக்கு வந்து கேக்குறாங்க எனக்கு புரியல. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. இப்போ எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு ப்ரோ. அதனால வந்து யாருமே அதை கண்டுக்கல. இப்போ ஃபேமிலி இல்லைன்னா அதை அப்படித்தான் கண்டுப்பாங்க. அது வந்து அதுதான் பெரிய நெகட்டிவிட்டி அவருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் ஓப்பன் டாக்காவே. ஆனா அவர் வந்து இன்னுமே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்குன்னா அதுலதான் ப்ரோ எல்லாருமே கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க அவரை ஓப்பனாவே. யாசின், உனக்கு தெரியும்ல அது எப்படின்னா, பத்மபூஷன் அவார்டு வாங்கப்போ ஏகே வந்து கீழே ஈவினிங் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ மார்னிங் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவனுக்கு தெரியும் தானே. ஆமா ப்ரோ. ஆனா எவனுமே நம்ப கிடையாது அந்த விஷயத்த. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபேமிலி கூட வந்து ரீசெண்டா வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு, நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வந்திருக்காரு. அதனால வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து எந்த சந்தேகமும் வராது. அவர் வந்து ஃபேமிலியோட ஜாலியா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படிதான் வந்து பேசுவானுங்க. பட் ஆனா உன் கூட ஃபேமிலி இல்ல, நீ மத்தவங்க கூட சுத்துனீன்னா உன்னை வந்து தப்பா தான் பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது உண்மைதான் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. இது வந்து உண்மைதான். அது யாரா இருந்தாலுமே சும்மாவே நம்ம நார்மலாவே இப்ப அவரை விட்டுருங்க. இப்ப யாரோட லைஃப்ல யாருமே இல்லைன்னு டக்குன்னு வேற ஒருத்தவங்க சும்மா பேசி போனா நினைப்பாங்க. அப்படிதானே நினைப்பாங்க. அந்த அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு யாசின், எனக்கு இன்னொரு விஷயம் வந்து தோணல. சரி, நீ போற வீட்டுக்கு எல்லாம் போற, ஃபிளைட்ல எல்லாம் ஒன்னா போறீங்க, அதெல்லாம் மேட்டர் இல்ல. அது ஏன்டா போட்டோ எடுத்து போட்டு தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்றீங்க? அவங்களே பண்றானுங்க பாரு கூட உள்ளவங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு ப்ரோ. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவருக்கு இன்னுமே வந்து அரசியல்ல இன்னுமே ஒரு பெரிய பேரு இல்ல. இப்போ நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதாவது வந்து ஒருத்தங்க என்ன தப்பு பண்ணாலுமே கண்டுக்க மாட்டாங்க. அதே வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸ் மேட்டர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூடமே அதையும் பெருசாக்கிடுவாங்க ஓப்பனாவே. அது வந்து உண்மையாலே வந்து பெரிய விஷயம் நம்ம ஊரை பொறுத்தளவு. ஏன்னா நம்ம ரொம்பவுமே வந்து இந்த சில பேர் வந்து கட்டுக்கோப்பா கலாச்சாரமா வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டீசென்ட் ஆமா ப்ரோ, பொண்ணு விஷயத்துல மாட்டினாலே முடிஞ்சு, அவ்வளவுதான். அவன் கெரியரே க்ளோஸ். எடுத்துக்காட்டு வந்து கமல்ஹாசன், அவ்வளவுதான். அரசியல் அந்த இன்னொரு ஜோக்கர்லாம் கமல்ஹாசன். தூக்கிட்டு வராதுடா தயவு செஞ்சு. இல்ல இல்ல கணேஷ், அவன் ஜோக்கர் தான் நான் சொல்றேன். அரசியல வந்து இன்னொரு கமலஹாசன் மாதிரி தான் விஜய் மாறிடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா சொல்ற? அப்படித்தான் சொல்றேன். அது ரியாலிட்டி தான் ஆக்சுவலா. பாப்போம். அதாவது இந்த விஜய் வந்து அதுல கேட்டிருந்தாருல, இந்த போராட்டம் 20 நிமிஷம் ஏதோ ஸ்பீச் கொடுத்து போராட்டம் பண்ணார்ல. ஸ்டாலின்ட்ட கேட்டாரு, 24 கொலை நடந்துச்சு, நீங்க எல்லாத்துக்கும் சாரி சொன்னீங்களா, எல்லாத்துக்கும் நிதி வழங்குனீங்களா அப்படின்ட்டு. இதே விஜய்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த 24 கொலைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டீங்களா, இல்ல அதை எதிர்த்து நீங்க 24 கொலைக்கு கஸ்டடியல் டெத்துக்கு நீங்க 24 கஸ்டடியல் டெத்துக்கும் நீங்க எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா, இல்ல பேசுனீங்களா? ஆசிம் ப்ரோ அது அப்போ கூட அது ஒண்ணும் இல்ல. இந்த சாத்தான்குளம் இஷ்யூ ஆச்சு இல்ல, கேக்குதா? அப்ப ஆமா ஆமா விஜய் ஆமா ஆமா வாய் எங்க போச்சு? ஏன் பேசல அதை பத்தி?
ஜென்யூனான கேள்வி தானே இது. இதுக்கு கேட்டா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன்ல. இப்போ வந்து அரசியலுக்கு வந்தனால இந்த ஸ்டண்ட், அதுவும் எப்படி ஒரு போராட்டம் பண்றதுன்னா நீ உண்ணாவிரத போராட்டம் 6 மணி வரைக்கும் ஒரு 18 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் நீ போராட்டம் பண்ணியிருக்கணும். 20 நிமிஷம் வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கு தான் உன்னை வந்து கூப்பிட்டாங்க. இவங்க இதான் போராட்டம் நிமிஷம் வந்து ஸ்பீச் சாரி கேளு நிதி கொடு அப்படின்ட்டு சொல்றதுதான் போராட்டமா? எனக்கு புரியல. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா. ஜோக் இது வந்து பக்கா கிளவுனிசம் மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம ஒரு வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். மாதிரியெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் அந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ, நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லி. இது ஒரு விதமான ஒரு அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையே முடிச்சுக்கணும் சீரியஸாவே. ப்ரோ நிக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. எவ்வளவு பேர் தண்ணி தகர்ல தான் நிக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா அதான் வந்து ஒரு சேர் போடல, நின்றுகிட்டே நிக்கிறாங்க. நான் சொல்றேன் ஆசினே, அன்னைக்கு வந்து நான் சொல்றேன்னு சொல்லல, பட் ஆனா அன்னைக்கு வந்து ஏகே வந்து அவர் ஃபியூச்சரை நோக்கி எவ்வளோ ஒரு ஒரு கிளவரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணிருக்காரு பத்தியா. இன்னைக்கு வந்து ரசிகர்களை வந்து நம்ம ஒரு அரசியல நின்னோம்னா அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபேமிலியை தாண்டி வர வேண்டியதா இருக்கும்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து எவ்வளவு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு பாரு அன்னைக்கே. அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் மாதிரி எவனுமே யோசிக்க முடியாதுடா. வேற லெவல் அவரு ஆக்சுவலா. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. உண்மையாலே அது நீங்க உண்மையாலே எனக்கு அதனாலதான் ப்ரோ நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அந்த விஷயத்துல. எவ்வளவு பேர் இருந்து கூட இவ்வளவு பேர் இருந்து கூட அவர் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஓட்டாவோ இல்ல அவரோட டைமிங்காக மாத்தவே இல்லை. அவரோட இதுதான் என்ன. எல்லாருமே வந்து இன்னைக்குதான் ப்ரோ பிரசன்ட் லைஃப் மட்டும்தான் ப்ரோ பார்த்து யோசிப்பாங்க. ஃபியூச்சர்ல வந்து இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ்ல போனோம்னா என்ன நடக்கும்னு சொல்லி அவர் அன்னைக்கு யோசிச்சிருக்காரு பாருங்க. என்னைக்கோ யோசிச்சுட்டாரு. அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு ஒரு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை எவ்வளவு தூரம் இருந்திருக்கு பாருங்க. அன்னைக்கே வந்து எவ்வளவு விஷயத்த வந்து திங்க் பண்ணி ஓகே இன்னைக்கு நம்ம இப்படி போனோம்னா இப்படி ஆகும், சுச்சுவேஷனுக்காக நம்ம இப்படி மாறி ஆகணும், நம்ம அந்த ஃபேன்ஸை இப்படி யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணியிருக்காரு. ப்ரோ பண்ணிட்டு அந்த தான் அவர் சரியான டிசிஷன் எடுத்திருக்காரு. ப்ரோ அதாவது வந்து ஒரு மனுஷன் ஒரே நிலையில இருக்கிறது பெரிய விஷயம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அப்பயும் சொன்னாரு, இப்பயும் என்ன சொல்றாருன்னா, அவங்க வாழ்றான் இவங்க வாழ்றான் நீ ஏன் வாழ மாட்டேங்கிறன்ற அளவுக்கு எவ்வளவு, அதாவது வந்து எவ்வளவு டெப்தான ஒரு வார்த்தை. அதே மாதிரி உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க ஆனா சந்தோஷமா ஒரு இருக்கு. நடிகர் வந்து அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. சீரியஸா நான் வந்து நிறைய மூவிஸ் பார்த்து நிறைய பேரை பிடிச்சிருக்கு. பட் ஆனா இவர் மாதிரி வந்து அந்த ரசிகர்களை வந்து அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் பண்ணாம நான் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ப்ரோ அவரு மூவி ஒரு சில பேர் வந்து மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த மூவி பாக்குறதுக்காக ஃபேன்ஸோட சேர்ந்து தேட்டருக்குலாம் போற கோஷ்டி இருக்காங்க. அப்புறம் சக்சஸ் மீட் வைப்பாங்க, அஜித்தை கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி அஜித் எல்லாம் போறது கிடையாது. எவ்வளவு விஷயத்த வந்து மாறி இருக்காரு. ஆனா அவர் அன்னைக்கு வந்து சொன்ன வேர்டை வந்து அவர் இன்னைக்குமே காப்பாத்திட்டு தான் இருக்காரு. டபுள் மைண்டட்லாம் அவரு கிடையாது. கிளியரா சொல்லுவாரு. Clear mind அந்த தான். இதுலயே சொல்லுவாரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாம நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு தானே ரசிகர்கள்ட்ட சொல்றாரு. வேற எந்த நடிகன் இப்படி சொல்லியிருக்காப்ல? ப்ரோ தன்னோட சுய லாபத்துக்காக தன்னோட ரசிகர்களே இதை யூஸ் பண்ணி அவருக்கும் பில்டப் பண்ணியிருக்கலாம்ல. அதே அதே அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே. ஆனா அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை வந்து இன்னைக்குமே காப்பாத்துறாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இன்னைக்கு வந்து மாறுவாங்கல்ல, நிறைய பேர் மாறி இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கு அரசியல்ல வரமாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நான் நின்றுருக்காங்க நிறைய பேரு. பேரை சொல்ல நான் விரும்பல, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற கோஷ்டிகளுக்கு முன்னாடி இவர் வந்து எப்பயுமே ஒரு படி மேலதான். ஒரு படி இல்ல, இவரோட கால் தூசி கூட அவனுங்களாம் வரமாட்டானுங்க. ப்ரோ இப்போ அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி கொக்கோ கோலா 5 ரூபா தான் அப்படின்னு சொன்ன அவரே சரி. கத்தி படத்துல அவங்கள எதிர்த்து பேசியிருப்பாப்ல. அப்ப வந்து காசு அதாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும், சிலர் ஆசைக்கும் பேருக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்க இதையும் மாத்திக்கிறது. அன்னைக்கு சினிஃபீல்ட்ல எப்படி இவனுக்கு வந்து ஜால்ரா போடுறது. அன்னைக்கு சினிஃபீல்ட்ல வந்து ஒருத்தன் நமக்கு அகேன்ஸ்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அழிக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்றானுங்க. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கே வந்து இவ்வளவு பேர் நம்ம இருக்கோம் ஃபேன்ஸ், இவ்வளவு சோசியல் மீடியால பேசுறோம், இவ்வளவு போஸ்ட் வந்து அவருக்கு ஒண்ணுனா போடுறோம். ஆனா அன்னைக்கு வந்து இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்லைன்ல இருந்திருப்பானுங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்ததே தெரிஞ்சிருக்காது. அப்பவே அந்த மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பானுங்க படம் ரிலீஸ் டைம்லாம். ப்ரோ செல்ஃப் மேட் ஸ்டார்னா அதான் ப்ரோ. அவங்க யாரையும் நம்பி அவர் இல்ல. அவரோட உழைப்பு இதை மட்டும் நம்பி மேல வந்து அதுதானே இப்ப கலைஞர் ஃபங்க்ஷன்ல அங்க அங்க பேசுனதே நீங்க பாத்தீங்கன்னா
சூர்யா சூர்யா சார் ஓகே. அந்த டைம்ல அவரு அரசியல் நோக்கமோ எதுவும் இல்ல. மீதி எல்லாரும் ஜால்ரா அடிச்சு பேசிட்டு இருக்கிறோம். கலைஞர் ஐயா இந்த மாரி எங்கள கூப்பிடாதீங்க அப்படி இப்படி சொல்லி தலைவரே கலைஞர் பக்கத்துல இருக்கிற ரஜினி தலைவரே எந்திரிச்சு கிளாப் தட்டி, ஒரு நடிகர் எப்படிப்பா இவ்வளவு போல்டா பேசுறாரு இப்போ? ஏன் ஆளுங்கட்சி, அந்த கட்சின்னு ஜால்ரா அடிக்காம இப்படி போல்டா பேசுறாருப்பான்னு எந்திரிச்சு நின்னு கை ப்ரோ தட்டினாரு. அன்னைக்கு அதாவது மத்த நடிகர் வந்து என்ன மைண்ட்ல ஓடி இருக்குன்னா, ஐயோ நம்ம இன்னைக்கு இவங்கள பகைச்சுக்கிட்டா நாளைக்கு நம்மளோட படம் ரிலீஸ் ஆகுமா தெரியாதுன்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து அன்னைக்கு அதை நினைக்கலையே. எனக்கு வந்து நீங்க பேசுறது தப்பு, நீங்க பண்றது தப்புனா நான் அந்த இடத்துல நான் கொஸ்டின் கேட்பேன். இல்ல உங்களால வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு இடம் கிடைக்காது அப்படின்னா நான் வெளியில போறேன். அந்த மைண்ட் செட்ல தான் அவர் பேசினாரு. கரெக்ட் ப்ரோ. ஆனாலும் அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் அதுல இருந்து ஒரு படம் கூட நம்ம ஆள் வச்சு எடுக்கல. ஆனா அதை பத்தி அவர் கவலையும் படல. அதே மாதிரி கவலையே விஜய் பண்ணலையே. அவர் வந்து இன்னைக்குமே வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாரா தானே இருக்காரு ஹாலிவுட்ல. அவரை எதுவும் பண்ண முடியல. அப்போ ஆனா அன்னைக்கு வந்து அவர் பேசுனதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து இன்னைக்குமே வந்து நிறைய பேர் பேசுறாங்கல்ல அவரை பத்தி. அவர் வந்து ஆம்பளைன்னு சொல்லி இங்க வந்து கெத்தா சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் மாதிரி பிரஸ் மீட்டை பார்த்தோம்னா நாலு செவரு எகிரி குச்சி ஒன்றும் ஓட கிடையாது. அவர் ஆம்பளை, அவர் அதனால பேசியிருக்காரு, அவ்வளவுதான். ப்ரோ இன்னொரு பாயிண்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த சூர்யா இவங்க மத்த நடிகர்கள் எல்லாம் என்னது அந்த அஜித் குமார் இஷ்யூ பத்தி பேசல அப்படி இப்படின்ட்டு டிவிகேல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் சரோஜா தேவி இறந்தாங்க. சூர்யா வந்து ட்வீட் போட்டிருக்காப்ல. டிவிகேயோ இல்ல விஜயோ ஏதாவது ட்வீட் போட்டாங்களா? இதுதான் நீங்க லெஜெண்டரி ஆக்ட்ரஸுக்கு கொடுக்குற மரியாதையா? இல்ல எனக்கு புரியல. அதாவது சரோஜா தேவிய பத்தி ட்வீட் போட்டா நமக்கு அரசியல் மைலேஜ் எதுவும் கிடைக்காதுங்கிறதுக்காக அத பத்தி கண்டுக்கவே இல்ல. இது அஜித் குமார் போட்டா நமக்கு ஒரு அரசியல் மைலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக அது போடுறாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து எல்லாமே நியாயமா சமமா இருக்கணும். தன்னோட பொலிட்டிக் மைலேஜுக்கு எது தேவையோ அதை பத்தி ட்வீட் போடுறது. இப்ப சரோஜா தேவிங்கிற ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ பத்தி இவர் ட்வீட் போட கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவருக்கு பிரயோஜனம் இல்ல. ரொம்ப ஆப்வியஸா இருக்கு இதெல்லாம். இந்நேரம் வந்திருக்குமே, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸ்வைப் பண்ணிட்டு தான் இருந்தேன் அக்கௌண்ட்டை. பட் எதுவும் காணோம்ல. இன்னைக்கு போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு காமராஜரோட பர்த்டே வருது இல்ல, நாளைக்கு அதை தான் பண்ணுவானுங்க. அதுக்கு எதாவது பண்ணுவாங்க. இப்போ பண்ணோம்னா வந்து என்னடா இவங்க இப்படி பண்றாங்கன்ற மாதிரி ஒண்ணு அவங்களுக்கு எப்ப டெத் ஓட்டு ஆனாங்களோ அப்பயே கிடைக்காதுல்ல. பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, அதாவது அந்தந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவானுங்க. பட் ஆனா இல்ல போட்டிருக்கலாம், அதுக்கு ஆஃப் கீழ போட்டிருக்கலாம் ஒரு போஸ்ட், போடல. இல்ல நாளைக்கு காமராஜ் பர்த்டே விஷுக்கு கீழ போய் பாருங்க. அடுத்த காமராஜே நீங்க தான் அடுத்த இந்த டெம்ப்ளேட் மாரி எழுதி குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாம் வந்து அடுத்த காமராஜே நீங்க தான் அப்படின்ட்டு என்னடா போடுவாங்க கமெண்ட்ஸ். இவங்க பேசுறதெல்லாம் ஒரு சிம்பிளா வந்து யோசிச்சு பார்த்தா மனுஷங்களா தான் பேசுறாங்களா? ஏன்னா காமராஜர் வந்து அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய ஆளு. அவருக்கு அகைன்ஸ்டா வந்து அவருக்கு கூட வந்து இங்க ஒருத்தனை கம்பேர் பண்ணி பேசுறாங்களா? வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? அந்த டைம்ல வந்து காசுக்கே வந்து பஞ்சம். அந்த டைம்ல வந்து அவர் வந்து காசு பணம் எதையும் பெருசா பார்க்காம அவ்வளவு பேரை படிக்க வச்சு சோறு போட்டாரு. அந்த மனுஷனை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது ஒரு நியாயம். நீ வந்து கிடைக்கிற காசை வந்து நீயே மத்தவங்க இருக்கிற காசை பிடிக்க நினைக்கிற உனக்கும் அவரும் ஒன்னா? என்னடா படத்துக்கு நம்ம காசு கொடுத்தனால அப்புறம் அவன் ஒழுங்கா இருக்கான், வாழ்றானே. நம்ம கொடுத்த காசு தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் விஷயமே. இவங்க இப்படியே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. த்ரிஷா மேமுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு ட்வீட் போட சொல்லுவோம், அப்பதான் திருந்துவானுங்க அவனுங்களாம். அந்த அம்மா வரும்போதுலாம் கூட நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்தது. அந்த நாய்க்குட்டி வந்து அன்னைக்கு அண்ணா தூக்கி வச்சிருந்தாருல, அதே நாய்க்குட்டி தான் சிக்கிட்டான் நல்லா. அந்த நாய்க்குட்டியும் பாத்துட்டானுங்க. அப்ப அண்ணா இருந்தாருன்னா போட்டோ எடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. பிரச்சனைப்பா. ஒருத்தன் எடிட் பண்ணிருக்கான், எடிட்டா உண்மையானே தெரியல. அந்த மேம் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, ரிஷா மேம். அந்த ஜூம்ல பார்த்தா கண்ணாடியில பார்த்தா இவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பார்த்தா யாரா சிரிப்பாடு. டேய் நான் சீரியஸா ஃபர்ஸ்ட் உண்மை நினைச்சிட்டேன்டா. ஐயோ அதுக்கப்புறம் தான் நினைச்சேன். நம்மளே அதுக்கப்புறம் அந்த போட்டோ பார்த்த உடனே நான் ஓடி போய் திரும்பின அந்த திஷா போட்ட போஸ்ட போய் நான் பாத்துட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா இல்ல. நீயும் பாத்தியாடா? நானும் பார்த்தேன், அதுக்குதான் கேக்குறேன். நானும் பார்த்தேன்டா. அது மட்டும் உண்மையா பொண்ணு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டாருடா ரெண்டு பக்கமும். இங்கிட்டு போனா அரசியல் அடிக்கிறானுங்க, அங்கிட்டு போனா இவனுங்க ஃபேன்ஸ் பிடிச்சு அடிக்கிறானுங்க. திஷா போஸ்ட் போட்டா ஃபேன்ஸ் பிடிச்சு அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் போனா டிஎம்கே, இந்த பக்கம் வந்தா நம்ம போட்டு அடிக்கிறோம். அந்த பக்கம் போனா ரஜினி ஃபேன்ஸ். என்ன கொடுமையோ.
bro, இப்ப சூர்யா ஆல் ஏரியாலே அண்ணன் கில்லிடான்னு சொன்னது இதுதான் சொன்னாங்களா? எங்க போனாலும் அடி விழுறதுக்காக ஆல் ஏரியாலே அண்ணன் கில்லிடான்ட்டு. இல்ல அடி சண்டி. இல்ல அவ்வளவு அடி வாங்குறானுங்க. வாங்கி இன்னொருத்தவங்க சேர்ந்து அடிக்கணுன்றதுக்காக சூர்யா நான் போய் கடிக்கிறானுங்க. எப்படா சம்மந்தமே இல்லாம அவர் அகரம் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு bro. அவர் ஏதோ பண்றாரு சரியா? அவர் ஏதோ பண்ணி 10 பேரை வந்து அவர் காசே கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல. அவர் நான் மனசரியே வந்து 10 பேரை படிக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி வந்து பண்ற ஒரு பர்சனை வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு வந்து தகுதி கிடையாது. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இது இவரே வந்து ஸ்கூல் நடத்துறாரு, அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாராம். அந்த ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்க, அது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அது ஒரு விஜய் காலேஜ். விஜய் அது பேர் என்ன? விஜய் ஆசிரமமா? வித்யாசிரமம் தானே? அதுல ஸ்கூல்ஸ் நடத்துறாரு அவரு. 1,00,000 ரூபாய் ஃபீஸ். அதாவது வந்து யார், சூர்யாவை சொல்றீங்களா? சூர்யா இல்லைன்னா விஜய் சொல்றாரு. விஜய் நடத்துறாரு, ஸ்கூல் நடத்துறாரு. அதுக்கு பேர் தான் விஜய். விஜய் அது பேர் என்ன? இப்ப கூட ஒண்ணு இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சேடா, விஜய் வித்யாசிரமம் அதானே? விஜய் வித்யாசம். ஆமாமா. அதுல ஆ. அதாவது ஸ்கூலோட ஃபீஸ் போட்டிருந்தானுங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு 2,00,000 ரூபாய், எல்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து 1,00,000 ரூபாய். வெறும் ஃபீஸ் மட்டுமே இவ்வளவு வாங்குறாங்க இயர்லியே. அவரை போயிட்டு சூர்யானாவோட போய் கம்பேர் பண்றாங்க. அதான் எனக்கு மனசு சரியில்லை. என்ன பண்ணணும்னா உனக்கு புரியுதா? இப்போ அரசியல் வந்துட்டார்ல. முன்னாடி அரசியல் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் உட்காந்துக்குவாங்க ஒரு கட்சியில. அப்போ அண்ணனே வந்து அதுல உட்கார வைக்கணும். இந்த பக்கம் அண்ணன், அந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் சீமானு, சென்டர்ல வந்து உதயநிதியை உட்கார வச்சு 4 பேரும் சரி நீங்க கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னு உட்கார வச்சான்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதோட அரசியலே வேணும்னு எழுதி கொடுத்துட்டு போயிருவாரு. அதுதான் வந்து லாஸ்ட் இயவா இருக்கும். ஒண்ணும் இல்ல ப்ரோ, இந்த நியூஸ் 7 தமிழ், அப்புறம் வந்து இந்த புதிய தலைமுறை எல்லாம் வந்து நைட்டு 8 மணிக்கு மேல வந்து இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, உட்காந்து 4 கட்சிக்காரங்க வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா 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 ஆமா. அது பேரு விவாத மேடையா என்னன்னு புரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நிறைய பேசுவாங்க. ஒரு வருஷத்துக்கு சரியான முன்னாடி சில டைம்ல வேற லெவல்ல இருக்கும்டா. வேற லெவல்ல போகும் சில டைம்ல. சில டைம்ல எல்லாம் அண்ணா பார்த்துப்பாரு. அண்ணா என்ன சொன்னார் சொல்லு. ஒருத்தன் வந்தானே, அவன் பேர் கூட பிரகாஷ் ஏதோ ஒரு பேர் உண்டு. பார்த்து சிரிச்சு வயிறு தான் ஒழிச்சு ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ஒண்ணுமே கடைசி வரைக்கும் பேசல. அதையும் நீங்க தளபதிட்டு தான் கேட்கணும். நீங்க உட்கார்ந்துருக்கு, அவரை வந்து உட்கார சொல்றா. எதுக்கு என்ன தளபதி தான் கேட்கணும். தளபதி கிட்ட கேட்டு சொல்ற. தளபதி என்னடா நீங்க தளபதினே இருக்கீங்களான்ற மாதிரி தான் ப்ரோ. ஆனா அவங்க எல்லாம் உண்மையாவே சொல்ல போனா ஒரு அரசியலை பத்தி ஒரு பேசிக்கே தெரியாம எப்படி உள்ள வந்தாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. சரியான ஒரு பிளாங்காவே இருக்கு ப்ரோ. நேத்தான்னு தெரியல ப்ரோ. அந்த ஸ்டாலின் சார் வந்து நம்ம சிஎம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அவரும் கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து அவர் பிக் எடுக்கும் போது எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா என்ஜாய் கைக்கு எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இப்படி போனப்போ வந்து எல்லாருமே ஒரு எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுதான் சொல்லிப்பாங்க, யார் இருந்தா எந்த இடத்துல சந்தோஷம் மாதிரி. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்க, கூத்தாடி எல்லாருமே வந்து சந்தோஷம் தான் படுவாங்க, வந்தா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணுவாங்க, அதுக்கு எதுக்கு ஏடா சம்பந்த மாதிரி பண்ணுவாங்க. அம்மா பண்ணா அது புரியுது. அது கூத்தாடிக்கும் நம்ம சிஎம் இருக்கிறது அவ்வளவுதான் ப்ரோ. அவனுங்க இன்னுமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் மெம்பரை வந்து பொலிட்டிஷியன் பார்க்காம இன்னுமே வந்து ஒரு ஆக்டரா பார்த்தாங்கன்னா இன்னுமே வந்து தப்புதான். இன்னும் நான் செல்ஃபி எடுக்க போறேன், அவர் வந்து நான் இன்னும் பார்க்கணும் அப்படின்றது தான். அந்த யாசினு அந்த ஒரு இது வந்து குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா இப்ப ரொம்ப நாள் வந்து வெளியில வராத விஜய் வந்து வந்திருக்காரு. அதனால வந்து பாக்குறதுக்கு மக்கள் வந்து வருவாங்க. சரியா? அது வந்து ஆக்சுவலா ஒரு ஆக்டரை பாக்குறதுக்காக அது வந்து நடக்கும். பட் ஆனா இன்னைக்கு நேத்து ஆர்ப்பாட்டத்துல பாத்தியா க்ரௌடு கம்மி. அப்படியே வந்து தெரிஞ்சிடும் நடிகர் வந்து நடிகரா தான் இருப்பாங்க, அவங்க வந்து அரசியல் கட்சிக்கு வந்து செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து சரியான ஒரு பாடம் கொடுப்பாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அங்கங்க செதறி ஓடிடுவானுங்க. அவ்வளவுதான். எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான்டா வந்து நாங்க பெரிய ஆளு. ஏன் கமலை வந்து நீ பாக்கலையா? டிவி எல்லாம் உடைச்சு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு ஆளு. இப்ப போய் அங்க போய் கை கட்டி நிக்கலையா? எல்லாம் நடக்கிறது தான். இன்னைக்கு வந்து பேசுறவன் நாளைக்கு அவங்க கட்சியிலேயே தான் போய் நாளைக்கு டிஎம்கேக்கு கூட உட்காந்து நாளைக்கு வந்து இப்ப விஜய் வந்து டிஎம்கேல போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் ஊப்பின்னு சொல்லுவீங்களா? அது ஆனா நடக்கதான் போகுது. இன்னைக்கு நடக்கலன்னா அடுத்த வருஷம் நடக்கும். இதுதான் ரியாலிட்டி.
இப்படியே மாறிட்டே நான் எப்படி ப்ரோ இப்போ ஒரு இடத்துல நிலைமையா நின்றாதானே இப்போ இப்படியும் இல்லாம அதுதான் அப்படி நான் சொல்றேன். நீ மூடிட்டு வந்து நீ 10 படம் இன்னும் ஒரு 10 படம் 20 படம் நீ நீட்டா நடிச்சிட்டு நீ வந்து அழகா இருந்திருக்கலாம். தேவையில்லாம ஒரு வழியில போய் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இத ஒரு விஜய் ஃபேன் வந்து என்ன கேக்குறான், அண்ணா இதுக்கு எந்த தப்பு பண்ணது இல்ல, ஒரு கரெக்ட் பண்ண மாட்டாரு. அண்ணா மாட்டாத கரெக்ட் பண்ணிடா. BMW அதாவது ரோல்ஸ் ராயல் கார் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒழுங்காவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அங்க ஒரு அமௌண்ட் அது டேக்ஸ் பே பண்ணாம அதுக்கு மாட்டினாரு. அப்புறம் வந்து சொத்து குவிப்பு சொத்து வச்சு அதுக்கும் மாட்டினாரு. எதுக்கு மாட்டல சொல்லணும்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கேள்வி கேட்டோன்னே அப்படிலாம் இல்லையா அப்படிலாம் இல்லையாட்டாங்க. அவ்வளவுதான் bro. அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. லியோ படம் 600 கோடி அவ்வளவுதான் இங்க மேட்ரு. வேற எதுவும் நீ பேசக்கூடாது. 2026ல அண்ணா வந்து முதலமைச்சர் அவ்வளவுதான். இதுதான் வந்து அவங்களோட மைண்டுக்குள்ள இருக்கே தாண்டி அவன் பண்ண வேற ஒரு விஷயமும் அவங்க மைண்ட்ல கிடையாது. எவனுமே ஓட்டு போட வேணாம். ஆனா பிரச்சனையே கிடையாது. நாங்க எல்லாரையும் ஃபேமிலி அபியூஸ் பண்ணுவோம். ஆனா நாங்க வந்து 2026ல எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு நாங்க பேசுவோம். ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க பக்கம் இருக்கிற எல்லாமே 15, 16 வயசு. ஓட்டு ஐடியும் கிடையாது. என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்னும் புரியல. ஃபேமிலி அபியூஸ்க்குள்ள என்னைக்கு போறானுங்களோ அன்னைக்கு அவ்வளவுதான்டா. அவங்க வந்து என்னதான் முன்னேறி போனாலும் ஒன்னும் நடக்காது. இதை விட ஒரு பண்ணு என்ன தெரியுமா ப்ரோ, அந்த ஸ்டாண்டப் காமெடி ஒருத்தர் இருப்பாரு ப்ரோ, அவன்லாம் வந்து போட்டு என்ன அவன்லாம் பேசினாலே கடுப்பாகும்டா. அவனையே அவன் பேசியே சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்கடா. கடைசி எவ்வளவு பெரிய ஜோக்கரா இருக்கானுங்க பாரு இவங்க. சத்தியமா ப்ரோ அவனை போட்டு இத்தனை அடிச்சுட்டு இருந்தானுங்க. நானே போட்டு அடிப்பேன் ஒரு தடவை என்னமோ பேசான்னு சொல்லி. எனக்கு செம கடுப்பாகும் அவனை பார்த்தாலே. மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். என்ன பேச தெரியாம ஸ்டாண்டப் காமெடி பண்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவனே வந்து சிரிக்க வச்சுட்டான்டா என்னையா சார். நான் சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பு வருது. உண்மையாவே நீ ஸ்டாண்டப் காமெடி தான் நான் ஒத்துக்கிறேன்டா, அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல ஒரு சீன் சொல்லுவோம் ப்ரோ, எப்படின்னா வந்து ஒருத்தன் வந்து அவனை அப்படி அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான். சரி சொல்லி இவனுக்கு பார்த்தா சின்ன பையன். சரி அதான் வந்து காலையில ஒரு 9 மணி, அதாவது 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அபியூஸ் பண்ணுவானா, திருப்பி சாயங்காலம் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருப்பான். இந்த இன்டர்வல் டைம் பண்ணவே இல்லையா, என்னன்னு போய் பார்த்தா ஸ்கூல் போற டைம் அவனுக்கு. அது அவன் அது செம்மையா சொல்லுவான் ப்ரோ. அது எனக்கு சிரிப்பு அடக்க முடியல கேட்டுட்டு. அது ஒண்ணு சொல்லுவான். அதுதான் எனக்கு சரியான ஃபைனல் டச் ஒன்று கொடுப்பான். கடைசி ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும், ஒரு பக்கம் வந்து டிவிக்கு பிளாக் பறக்குது, விஜய் அண்ணா ஓடி வராரு. சரியான பண்ணு அதெல்லாம். சிரிச்சு சிரிச்சு மாறல. இல்ல ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்ல இருந்து நம்மள இருந்து எல்லாருக்குமே சரியான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட். ஆனா சத்தியமா இவங்க தேவைதான்ப்பா. சோசியல் மீடியா ஃபுல்லாமே சிரிச்சு சிரிச்சு எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டானுங்க. நேத்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு ஒருத்தன் மரத்துல ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்தானே பாத்தீங்களா? ஐயோ இதெல்லாம் இவனுக்கெல்லாம் எந்த பிறவிடா? உண்மையாவே மனுஷங்க தானா இல்ல என்ன பிறவினே தெரியல. டேய் கீழே இறங்குன்னு சொல்றான். அவன் மரத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. எதுக்கு ப்ரோ அவன் குத்துறான் அந்த இடத்துல மரத்தை? கேட்கணும் நினைக்கிறேன் ப்ரோ. எதுக்காக அவன் அப்படி குத்துறான்? யார் மேல கோவம்? ஒருவேளை அந்த மரத்துல வந்து விஜயோட போட்டோ தான் இருந்துச்சான்னு தெரியல. அந்த குத்துறானு. ஒருவேளை ஓட்டு போடுற இது நினைச்சிட்டான் போல ப்ரோ. அவன் அந்த குத்துறான். எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. இவன் எதுக்காக மரத்தை குத்துறான்? அதான் வந்து தம்பிங்களா இறங்குப்பா. எனக்கு நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் நினைச்சேன், ஷோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பரந்தூர்ல ஒரு வீடியோ பார்த்தோம்ல, தம்பிங்களா மேல இருந்து இறங்க அதே 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 லாங்குவேஜ், அதே அப்படியே அச்சர்ஸா அதே மாதிரி பேசியிருப்பாரு அவரு. ஓ என்னடா ரீகிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம உள்ள பார்த்தா அதே மாதிரிதான் ரீகிரியேட் தான் பண்ணி வச்சிருக்காரு அவரு. அவன் அந்த ஸ்டாண்டப் காமெடி அவன் இன்னொன்னு சொல்லுவான் பாரு. அது டிவிக்கு பிளாக்னு சொல்ல மாட்டான், இன்னொரு கொடின்னு சொல்லுவான்டா. அது ஏதோ ஒரு கொடி, என்ன ஒரு கொடி, ஏதோ ஒரு கொடி சொல்லுவான்டா. நல்ல பேரு. சோ அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். யாசின் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் மேல ஷேர் பண்ண. ஸ்பெயினா? ஸ்பெயின் கொடி. என்னடா ஒரு பக்கம் ஸ்பெயின் கொடி பறக்குது, விஜய் நான் ஓடி வராரு. அதுதான் சரியான காமெடிடா. அதெல்லாம் நேத்து போட்டாங்களா? நேத்து மார்னிங் நினைக்கிறேன். ஆமா ஆமா. மார்னிங் தான் செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஆனா சரியான இன்ஸ்டால பார்த்து வரவங்க இங்க டக்குன்னு ட்ரெண்ட் ஆயிடுது ப்ரோ. எல்லாமே இங்க இருந்து அங்க போதா இல்ல அங்க இருந்து இங்க வருதான்னு தெரியல. இல்ல ப்ரோ, மோஸ்ட்லி இங்க இருந்துதான் அங்க போகுது போல. சரியாயிட்டா? ஆமா, சில வீடியோ வந்து அங்க இருந்து இங்க வரும். ஆனா மோஸ்ட்லி இங்கதான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்.
புரியுது புரியுது புரியுது. எல்லாம் எடிட்டர்ஸ் இங்கதான் ப்ரோ உட்காந்துருக்காங்க. உண்மையில பெரிய பெரிய எடிட்டர்ஸ். சரியான ஃபன்னு ப்ரோ. நேத்து முந்தா நேரத்துல செம்ம கண்டென்ட். சாட்டர்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சது. பட் ஆனா சண்டே எல்லாம் பில்லு. எகிரிச்சு எந்த ட்விட் எங்க போடனே தெரியல. செமையான கண்டென்ட் கொடுத்தானுங்க நல்லா. இந்த மாதிரி ப்ரோ. வீக்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒண்ணு வச்சாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்டர்டைன்மெண்ட் இருக்கும் வீக்கெண்ட் தான். ப்ரோ அண்ணா கொடுக்கறத விட புசி அங்கிள் கொடுக்கறது தான் ப்ரோ அதிகமான கண்டென்ட். அப்புறம் தான் ப்ரோ ப்ரோ இதுல ஓப்பன் இதெல்லாம் தூத்துக்குடிக்கு ஒரு டைம் இந்த அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு போனாங்க ப்ரோ. ஐயோ அதெல்லாம் சரியான காமெடி. ஒருத்தன் வேணுமா அப்படின்னு கேட்பான், வாங்காம ஓடிடுவான். அவனை துரத்திட்டு போவாங்க பாரு 4-5 பேர். ஐயோ இல்ல ப்ரோ நேத்து என்ன ஒரு ஹைலைட் பண்ணுனா இவனுக்கு பாட்டு கத்திக்கிட்டு இருப்பான். போலீஸ்கார வந்து டக்குனு ஒருத்தன் உள்ள பதுங்கி போவான். அதெல்லாம் வந்து ஆமா ஆமா. அப்பயே தெரியுது அவனுக்கு எவ்வளவு பெரிய இவனுங்க எப்படிலாம் இருப்பானுங்கன்னு. நேத்து ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் பாரு ரொம்ப நேரமா. அது என்ன ஏதோ பேசிட்டு இருந்தானே, ஆந்திரால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் பேசினானே ரொம்ப நேரமா. ஐயோ எனக்கு சரியா அது. ஆமா ஆமா, என் பேரு பாலாஜி, நான் அல்லு அர்ஜுன் ஃபேனு. அது சொல்ல மறந்துட்டேன். சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல நான் வந்து தெரியல, ஏதோ போர்டு கொடுத்தாங்க கையில, அதை பிடிச்சிட்டு நிக்கிறேன். பாவம்டா. இல்ல ஹைதராபாத்லாம் இறங்கி இருக்கானுங்க. bro, அவனுக்கு ஃபேன் அவனுக்கே ஃபேன்ஸ் பேசிருக்கான் போறாங்க. அவனை ஒரு ஃபேன்ஸ் வச்சிருக்கான். அப்பதான் சொன்னான் அவன் அல்லு அர்ஜுன். ப்ரோ அப்ப அவனுக்கு ஓட்டு இல்லையா தமிழ்நாட்டுல இந்த பேசினவனுக்கு? இல்ல இல்ல அவன் அது எப்படி ஆந்திரா இருக்கும், ஆக்சுவலா. இருக்காது. அவனுக்கு எப்படி ஓட்டு இருக்கும்? ஓட்டர் ஐடியும் கிடையாது. கர்நாடகாக்காரன் ப்ரோ. எதுக்குடா இல்ல அந்த அவன் மீடியா செம்மையான கொஸ்டின் கேட்டான். நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்டான். இல்ல நான் வந்து இல்ல நான் வந்து டிவிகேல வந்து ஒரு பதவியில இருக்கேன். சோ நான் தான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பேசினான். எனக்கு அவன் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த பாடி எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா ஐயோ தாங்க முடியல சிரிப்பு. இவன் இதை பார்த்துட்டே இருந்தானா சிரிச்சே சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் ட்விட்டர் ஆஃப் பண்ணிட்டு போனேன். நானும் சரி இவங்க அரசியல் ஆரம்பிச்சு கொஞ்சம் அக்ரெசிவா எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா சரியான கண்டென்ட் ஆயிட்டானுங்க. எந்த பக்கம் போனாலும் காமெடி தான். ப்ரோ உண்மையாலேயே சொல்றேன் ப்ரோ. அது வந்து ஒரு ப்ரோ இவர் வந்து ஒரு மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு ப்ரோ. இன்னுமே அவர் எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஆயிடுவோம் அந்த மாதிரி ஒரு. ப்ரோ இப்ப நீங்க அவங்க மாதிரி இவங்க மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. அவங்க மாதிரி இவங்க மாதிரி நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நீங்களே வந்து நான் இவரு காமராஜர் அப்புறம் இவங்க அப்படின்றீங்க. என்னடா உங்க கதை ஒன்றும் புரியலையே. அவங்க மாதிரி இவங்க மாதிரின்றீங்க, நீங்களா வாங்கன்றீங்க. அப்ப நீங்களே மாற மாட்டீங்களா? நீங்களா அவங்க தான் சொல்றீங்க. அதெல்லாம் வந்து இல்ல ஆடியோ ஆனா ஒரு எப்படி ஆடியோ லான்ச்ல நடந்துருது. சொல்லுவாப்ல, நாம அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும்னு கரெக்ட். அவசியம் இல்ல, நாம நாமளாவே இருந்தா போதும் அப்படின்னு பிகில் ஆடியோ லான்ச்ல சொல்லுவாரு. அது இப்ப அவரே பிகிலா? அதுக்கு அகென்ஸ்டா இருக்காரு. இப்ப அவருதான் வந்து இளைய காமராஜர், குட்டி எம்ஜிஆர் எல்லாம் அப்படித்தான். இன்னும் நாளைக்கு வந்து அப்துல் கலாம்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. சொல்ல கூட தயாரா தான் இருப்பானுங்க. ஆமா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஏவுகணை விட்டாரு. நாங்க வந்து நான் த்ரிஷா கூட ஃபிளைட்ல போயிட்டு வந்தேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பானுங்க. சொல்லுவானுங்க எல்லாம். என்ன பிறவினும் தெரியல. அது அது விஜய சொல்லி குத்தம் இல்ல. அவங்க கூட இருக்கிற ஒரு 4-5 தற்கொலைங்க தான் பிரச்சனை எல்லாமே. கடைசியில விஜய் வந்து ஒரு 3% ஓட்டாவது வாங்குவானா? அட்லீஸ்ட் அது கூட வாங்கலன்னா இருக்கு நமக்குமே கேவலம். டெபாசிட்டே வராது ப்ரோ. ஓப்பனா அப்படியே சொல்ல ப்ரோ. டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு ப்ரோ. கரெக்டா அமௌண்ட்டே போயிடும் ப்ரோ. அட்லீஸ்ட் வந்து 3% வாங்கினா கூட தமிழ் சினிமால இருந்து ஒரு ஆக்டர் போய் ஒரு 3% ஓட்டு வாங்கினா அந்த ஒரு பெருமையாச்சும் இருக்கும். இல்லைன்னா தமிழ் சினிமா மானமும் போயிரும், எல்லாம் போயிரும் சேர்ந்து. ப்ரோ நான் ஓப்பனா சொல்லட்டுமா, சீமான் வர போற ஓட்டு கூட அவனுக்கு வராது ப்ரோ. ஓப்பனாவே நீங்க வேணா இல்ல ப்ரோ, சீமான் வந்து ரொம்ப வருஷமா உழைச்சிருக்காரு. அவருக்கான ஓட்டு வர்றதுக்கு நியாயம் இருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான்? சாரி கேளுங்கன்னு சொல்றதுக்கு வந்து ஓட்டு போட முடியுமா? என்னடா இது நீங்க பண்றது? ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. நேற்று எதுக்காக ஆர்ப்பாட்டம் வச்சாங்க? நான் தான் இல்ல அதான் வந்து அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல வரவங்க தான் அதான் வந்து இவர் நடத்துறது நல்லவரு, பாக்குறவங்க தான் மென்டலா இல்ல லூஸா தெரியல. ஓப்பனாவே நீதி வேணும்னு சொல்லி கேட்கணும் கேட்காம சாரி வேணும்ன்றதை கேட்கறதுக்கு அளவுக்கு எதுக்கு நம்ம போய் அந்த இடத்துல நின்று பேசணும்ன்ற. இல்ல ப்ரோ, நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ விஜய் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அடிமைகள். அடிமைகள்லாம் உங்களுக்கு தெரியும்ல. விஜய் எந்த பக்கம் கை காட்டினாலும் அந்த பக்கம் போய் நின்னுக்குவானுங்க. அந்த மாதிரி கேட்டகரி. அவன் ஒரு தப்பு பண்ணானா அதை வந்து சொல்ல மாட்டானுங்க. நிறைய விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவருக்கு போற போக்குலயே போவானுங்க.
அதனால வந்துட்டு அன்னைக்கு வந்தான், ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு அவன் பாட்டுல போயிட்டான். ஏன்டா இவங்க காலையில இருந்து இங்க வெயில்ல படுத்து கிடக்குறானுங்க, அவங்க கிட்ட வந்து என்ன பேசணும் என்னன்னே தெரியல அவனுக்கு. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. ப்ரோ ஓப்பனா சொல்லலாம் ப்ரோ, அங்க போய் நிக்கிறவன் தான் ப்ரோ முட்டை. அதாவது பேசிக் இதுவே இல்லாம இருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இன்னுமே வந்து அவர் ஆக்டராகவே தான் பார்த்து தான் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் போய் பாக்குறாங்களே தவிர மற்றபடி வந்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இது புரிஞ்சுட்டாங்கனாலே அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அவன் வந்து ப்ரோ இவ்வளவு மீட்டிங் நடக்குது எல்லாம் நடக்குது, இங்க வந்து ஆன்லைன்ல வந்து இங்க வந்து சூர்யா ஃபேமிலி போட்டு அபியூஸ் பண்றது, ரஜினி ஃபேமிலி, அஜித் ஃபேமிலி, இது வந்து நடக்கிறதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரியும்ல, அது வந்து சொல்லலாம்ல. ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நீங்க தான் குறைக்கணும். இது வந்து ஆக்சுவலா ஒரு தலைவனோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு லீடருக்கான தகுதியை வந்து நம்ம இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, ஸோ நீங்க வந்து நம்மளோட கட்சியோட போட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஒரு தலைவன் வந்து அதை தான் சொல்லணும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, இதுக்கு வந்து லைக் ஆர்டி பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான். இந்த ப்ரோ இன்னைக்கு ராம்குமார் கூட லோகேஷ் இன்டர்வியூல லியோ 600 கோடி 600 கோடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தற்பெருமை அரசியல் தான். பத்தி இல்ல அரசியல் ஏதோ எதுவுமே இல்ல இன்னைக்கு பேசல. அதேதான். அவன் தான் சொல்லிட்டானே, ஒரு படம் வந்து லியோ படத்தை வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு தூக்கி போட்டு அடிச்ச உடனே சொல்லிட்டானே, அதெல்லாம் வந்து ஃபேக்கான ஒரு கிளைமேக்ஸ், நான் திரும்ப மாத்துவேன் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நடக்கிற தப்பெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க ப்ரோ. இங்க சினிமால ஃபுல்லா வந்து குத்து வாங்கி போட்டு அங்க போயிட்டு கெரியரோட உச்சம்னு பேசினாலும் தானே அவங்க எல்லாம். ஏன்னா ஒரு படம் எங்க கிளாஸ்ல வின் பண்ண முடியல, அங்க போயிட்டு நீ கெரியரோட உச்சம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஊரு ஃபுல்லா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து தன்னை பத்தி தற்பெருமையா பேசக்கூடாது. அதுதான் அழிஞ்சு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்ல மாட்டாங்களா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு? உன் வாயால சொல்லிக்கிறேன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி பண்றாங்க ப்ரோ.